மதிப்பிற்குரியவர்களே, தேர்தல் நமக்கு அருகில் வந்துவிட்டது. நாம் தேர்தலுக்கு அருகில் வந்துவிட்டோம். இது போன்றதொரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக மரியாதைக்கும் நேசத்திற்கும் உரிய சகோதரி பொறியாளர் மோ திவ்ய பாரதியை அறிமுகம் செய்கின்ற இந்த பொதுக்கூட்ட நிகழ்வினை தலைமையேற்று நடத்துகின்ற மாநில மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் ப. சுதாகர் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய மண்டல செயலாளர் மா. பாஸ்கர் அவர்களே, நிகழ்விலே முன்னிலை வகிக்கின்ற தமிழ் மீட்சி பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் கி. மனோகரன் அவர்களே, மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சே. சந்தோஷ்குமார் அவர்களே, மாநில உழவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் வே. பார்த்திபன் அவர்களே, நிகழ்வை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற நேசத்துக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் ஆதி ரத்னவேல் பாண்டியன் அவர்களே, கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கல்வியாளர் சா. சாமிநாதன் அவர்களே, பொறியாளர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சி. பிரகாஷ் அவர்களே, எனக்கு முன்பாக மக்களோடு அணுக்கமாக அரசியல் உரை நிகழ்த்திய நேசத்திற்குரிய அண்ணன் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தமிழன் காளிதாசன் அவர்களே, எனக்கு முன்பாக இங்கு மக்கள் அரசியல் விழிப்புணர்வு பெறும் வகையில் சிறப்பானதொரு உரையை நிகழ்த்திவிட்டு சென்ற எங்கள் நேசத்திற்குரிய அண்ணன் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் மணி செந்தில் அவர்களே, மேலும் பெயர் சொல்லி அழைத்து பேச வேண்டும் என்றால் அனைவருடைய பெயரையும் சொல்லி அழைத்து பேசும் அளவிற்கு ஆற்றல் பூண்டு கூடியிருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமானது ஒரு காலகட்டத்தில் இந்த கூட்டத்தினை ஒருங்கிணைத்திருக்கிறோம். மக்களிடையே பேசுவதற்கு நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. பகிர வேண்டியது சில முக்கியமான செய்திகளும் இருக்கிறது. இந்த அரசியல் விசித்திரமானது. நீங்கள் அரசியலில் இருந்து விலகி இருக்கவே முடியாது. நீங்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய அனைத்துமே அரசியல்தான். நம்முடைய பிரச்சனைகளுக்காக நாம் அரசு ஒரு தீர்வு என்று நம்புகிறோம். ஆனால் உண்மையில் நம்முடைய பிரச்சனையே அரசுதான். இந்த அரசியல், இந்த தேர்தல் தெருக்களிலே சாதாரணமாக உலவிக் கொண்டிருக்கக்கூடிய சாதாரணமான மக்களை உச்சாணி கோபுரத்திலே ஏற்றி உட்கார வைக்கிறது. உச்சாணி கோபுரத்திலே இருந்தவர்களை தெருவிலே இறங்கி பரதேசிகள் போல அலைய வைக்கிறது. இந்த அரசியல் ஏற்ற இறக்கம் நிறைந்த சூது சந்தை. இந்த நாட்டிலே கல்வி கண்திறந்த காமராசர், எளிமையின் அடையாளமாக வாழ்ந்த காமராசர், தங்கமே தென்பொதிகை சாரலே சிங்கமே என்றழைத்து சீராட்ட தாய் தவிர வேறு ஒரு சொந்தம் இல்லை, துணையிருக்க மங்க இல்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை, ஆண்டி கையில் ஓடு இருக்கும் அது கூட உனக்கு இல்லையே என்று காமராசரின் எளிமையை பற்றி கண்ணதாசன் பாடினார். 2 முறை தமிழகத்தை ஆண்ட போதும்
அவர் இறந்து போகிற போது அவரிடத்திலே 150 ரூபாய் பணம் இருந்தது, 10 வேட்டிகள் தான் இருந்தது. இத்தகைய சொத்தோடு தான் காமராசர் இறந்து போனார். இந்தியாவிலே 2 பிரதமர்களை தீர்மானித்தவர், 12 ஆண்டுகள் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் அரசியலிலே ஈடுபடவில்லை என்றால், தேர்தலிலே போட்டியிட்டு இருக்கவில்லை என்றால், விருதுநகரிலே ஒரு மளிகை கடையிலே வியாபாரம் பார்த்துக் கொண்டிருந்திருப்பார். பணம் சேர்ந்திருக்கும், காலங்கள் ஓடும் போது அப்படியே இறந்து போயிருப்பார். இந்த நாட்டிலே அவரின் சமகாலத்தில் ஆண்ட ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆகியிருக்கவில்லை என்றால், சேலத்திலே மிக சிறந்த எங்கள் அண்ணன் மணிசெந்தில் போல மிக சிறந்த வழக்கறிஞராக இருந்திருப்பார். சிறந்த பல ஜூனியர்களை உருவாக்கி இருப்பார் எங்கள் அண்ணன் ஆதி ரத்னவேல் பாண்டியன் போல. அவருக்கு பின்பாக ஆண்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக ஆகியிருக்கவில்லை என்றால், தமிழ் திரைப்படத்துறையிலே ஒரு மிக சிறந்த வசனகர்த்தாவாக இருந்திருப்பார். அவருக்கு பிறகு ஆண்ட ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆகியிருக்கவில்லை என்றால், அவரும் ஜெமினி கணேசன் போல ஒரு காதல் மன்னனாக இருந்திருப்பார். அவரை சுற்றி பல கதைகள் இருந்திருக்கும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாறியிருக்கவில்லை என்றால், சரோஜா தேவி போல ஒரு நடிகையாக பெங்களூரிலே தங்கியிருந்து தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் தமிழ்நாட்டிற்கு வந்து டிவிகளிலே பேட்டி கொடுத்து போய்விட்டு இருந்திருப்பார். இவர்களுக்கெல்லாம் தலகர்த்தா இருக்கிறார் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள். அவர்தான் இந்தியாவிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கத்தை ஒழித்தவர். அவர் மட்டும் அரசியலுக்கு வராமல் போயிருந்தால், சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே பொருளாதார பேராசிரியராக பணியாற்றியிருப்பார், பணி ஓய்வு பெற்றிருப்பார். கடைசியாக அந்த காலகட்டத்திலே அந்த கட்சியிலே நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்று யாரேனும் சொல்வார்கள் என்றால், கேட்கிற நபருக்கு 150 டிகிரி ஜுரம் வந்திருக்கும். நீங்கள் ஓபிஎஸ் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற போது நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்று யாரேனும் போய் சொல்லி இருந்தால் அவர் காலிலே விழுந்திருப்பார். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மனிதர் ஒன்றல்ல இரண்டல்ல 3 முறை என்று நினைக்கிறேன், 3 வாய்ப்புகள் கிடைத்தது. 3 முறை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். அரசியல் சதுரங்கத்திலே காய் நகர்த்தப்பட்டு இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார், எந்த கூட்டணியில் சேருவதென்று. ஆனால் என்ன பிரச்சனை என்றால், அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் மட்டும்தான் பங்கெடுக்கிறார், அவருக்கு அவரே ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது போன்ற ஒரு சூழலிலே ஓபிஎஸ் அவர்கள் சிக்கிக் கொண்டார். அந்த ஓபிஎஸ் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கவில்லை என்றால், தேனியிலே டீ கடை நடத்தி கொண்டிருந்திருப்பார். அவருடைய டீக்கு அந்த வட்டாரத்திலே நல்ல மவுஸ் இருந்திருக்கும். முதலமைச்சராக இருந்தார் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கல்யாண வீட்டிலே விருந்து சாப்பிட்டது போன்ற ஒரு முகம் அவருக்கு, எப்பொழுதுமே சிரித்துக் கொண்டே இருப்பார். அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியலிலே பங்கெடுத்து முதலமைச்சராக ஆகி இருக்கவில்லை என்றால், எடப்பாடியிலே வெள்ளமண்டி நடத்தி கொண்டிருந்திருப்பார். இப்படி சாதாரண மனிதர்கள், மளிகை கடைக்காரர்கள், வழக்கறிஞர்கள், பேராசிரியர்கள், நடிகர்கள், வசனகர்த்தாக்கள், வெள்ளமண்டி நடத்தக்கூடியவர்கள், டீக்கடை வைத்திருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரியான சாதாரண நபர்களை எல்லாம் இந்த நாட்டிலே ஆட்சி அதிகாரத்தின் உச்சாணி கொம்புக்கு கொண்டு போய் இந்த நாட்டை ஆள கொடுக்கின்ற முதலமைச்சர் பதவியை, அந்த வாய்ப்பை வழங்கியது எது என்றால் அரசியல் தான். அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது எது என்றால், நீங்கள் அவர்களுக்கு செலுத்திய வாக்குதான். இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. இப்பொழுது கூட புதிதாக நடிகர்கள் அரசியல் கட்சியை தொடங்குகிறார்கள். இந்த நாட்டில் நடிகர்களை உண்மையிலேயே கதாநாயகர்கள் போல, புரட்சியவாதிகள் போல பார்க்கக்கூடிய ஒரு மனநோய் இருக்கிறது. ஆனால் உண்மையாக மக்களுக்காக போராடக்கூடியவர்களை, உண்மையிலேயே மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவர்களை கதாநாயகர்களாக பார்க்காது கோமாளிகள் போல பார்க்கிற ஒரு பழக்கமும் இங்கே இருக்கிறது. நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டுக்குள்ளே பால்காரனுக்கு கூட தன்னுடைய வீட்டு கதவை திறக்காதவனெல்லாம் 5 முறை எம்எல்ஏ ஆகிவிட்டான்.
இந்த நாட்டிலே பக்கத்து வயலுக்கு தண்ணீர் வராதவன் எல்லாம் பாட்டாளி வர்க்கத்துடைய ஒற்றுமையை பேசி 2 முறை எம்பி ஆகிவிட்டார். இந்த நாட்டுக்குள்ளாக மக்களுடைய நலன் குறித்து சிந்தித்து ஒரு பேருந்து நிலையத்தின் வாசலிலே 100 பேர் ஒன்றாக கூடி அனுதினமும் போராடி கொண்டிருக்கிறார்களே மக்களின் நலனுக்காக. அப்படி போராடக்கூடியவர்களை இந்த சமூகம் ஏதோ வேலையெட்டி அற்றவர்கள் என்று பார்க்கிறது. ஆனால் திரை நடிகர்களை இது கொண்டாடுகிறது. இது ஒரு விசித்திரமான நாடு. மதிப்பிற்குரியவர்கள், இந்த நாட்டுக்குள்ளே ஐயா நல்லகண்ணு அவர்கள் தோற்று போயிருக்கிறார். நல்லகண்ணுவை விட ஒரு மிக சிறந்த அரசியல்வாதியை இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த தமிழகம் கண்டெடுக்காது. நல்லகண்ணுவை போன்ற ஒரு மிக சிறந்த மனிதனை, ஒரு உண்மையான கம்யூனிஸ்டை இந்த சமூகம் பாடுபட வேண்டும் என்று தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து 100 வயதை கடந்திருக்கிற அந்த மனிதனை தவறவிட்ட இந்த தமிழ்நாடு இனி எக்காலத்திலும் அது போன்ற ஒரு மனிதனை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அரிது. அந்த நல்லகண்ணு அவர்கள் போட்டியிடுகிறார் தேர்தலிலே தமிழகத்திலே. அந்த நல்லகண்ணுவை மக்கள் தோற்கடிக்கிறார்கள். அதே சமயம் நடிகர் ராமராஜனும் போட்டியிடுகிறார், ராமராஜனை வெல்ல வைக்கிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள்? இவர்களை உண்மையிலேயே திட்டுவதா அல்லது பாராட்டுவதா, அவர்கள் செய்கிற இந்த கோமாளித்தனங்களை பொறுத்துக் கொள்வதா என்பதெல்லாம் உண்மையிலேயே அரசியலிலே மிகப்பெரிய மன சஞ்சலத்தை தரக்கூடிய விஷயங்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நாட்டிற்குள்ளாக நல்லகண்ணு போன்ற ஒரு தலைவன் தோற்று போய் ராமராஜன், நடிகர் அருண் பாண்டியன் எல்லாம் ஜெயிக்கிறார்கள் என்றால் அந்த சமூகம் சீரழிந்து கேடுகெட்டு போயிருக்கிறது என்று அர்த்தம். அப்படியாகத்தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியும். இப்படியான ஒரு சூழல், ஒரு மோசமான அரசியல் சூழல் நிலவுகிற தமிழகத்தில் நாங்கள் ஏன் இந்த கட்சியை தொடங்கினோம் என்றால், நாங்கள் பேசக்கூடிய தமிழ் தேசிய கொள்கை என்பது என்னவென்றால், மதிப்பிற்குரியவர்களே, 2009 உங்கள் அனைவருக்கும் நினைவிருக்கும். 2009 பக்கத்திலே ஈழத்திலே நம்முடைய இரத்த உறவுகள், நம்முடைய சொந்தங்கள் லட்சக்கணக்கிலே செத்து விழுந்தார்கள். உலகத்தில் தடை செய்யப்பட்ட அத்தனை குத்து குண்டுகளையும் பயன்படுத்தி அந்த மக்களை கொன்று ஒழித்தது சிங்கள ராணுவ பயங்கரவாதம், சிங்கள அரச பயங்கரவாதம். நம்முடைய மொழி பேசக்கூடியவர்கள், நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள், நம்முடைய தாய் நிலத்திலே நம்முடைய தமிழர்கள் வாழ்கிறார்கள், நம்முடைய சொந்தங்கள் வாழ்கிறார்கள், உடன்பிறப்புகள் வாழ்கிறார்கள், சகோதர சகோதரிகள் வாழ்கிறார்கள். இந்த போராட்டத்திலே எப்படியும் அவர்கள் நம் பக்கம் நிற்பார்கள். நடக்கக்கூடிய இந்த பாரிய சண்டையை அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். அவர்கள் நமக்காக சிந்திப்பார்கள், போராடுவார்கள், நாம் உயிர் பிழைத்துக் கொள்வோம் என்று. மதிப்பிற்குரியவர்களே, அந்த மக்கள் சிந்தித்திருக்க கூடும். இறுதி வரை அவர்கள் இந்த தமிழ் நிலத்தை நம்பியிருந்தார்கள். சிங்களன் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை போட்டு அவர்களை கொள்கிற போது பதுங்கு குடிகளுக்குள்ளாக இருந்து அவர்கள் தங்கள் உயிரை துச்சமாக நினைத்து விடுகிறவர். பிள்ளைகளும், பிஞ்சு பிள்ளைகளும், பெண்களும், குழந்தைகளும், சிறுமிகளும், வயது வந்த ஆண்களும் கொத்து குண்டுகளுக்கு ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே செத்து விடுகிறது. அந்த மக்கள் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள், தாய் தந்தையர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படியும் நம்மை காப்பாற்றி விடுவார்கள் என்று எண்ணியே அந்த நிலத்தில் நின்றார்கள். அந்த போர் நடக்கின்ற போது, ஒரு இனம் அழிவை சந்திக்க போகிறது என்பதை உணர்கின்ற போது, தமிழகத்தினுடைய தெருக்கள் முழுவதும் உதிரி உதிரியாக பல மனிதர்கள் போராடினார்கள். பல மனிதர்கள் என்ன செய்வது என்று தெரியாமலே ஆற்றாமையிலே புழுங்கி திரிந்தார்கள். எங்கள் அண்ணன் இளைஞர் வாசனுடைய குறியீடாக இருக்கக்கூடிய முத்துக்குமார் அவர்கள் தீ குளித்து இறந்து போனார்கள். அவரை தொடர்ந்து பலர் இறந்து போனார்கள். தமிழக அரசியல் சூழல் தகித்துக் கொண்டிருந்தது. நித்தம் நித்தம் அழிவு செய்திகள், இறப்பு செய்திகள். ஆற்றாமையிலே மனம் வெம்பி வெடித்து என்ன செய்வது என்று தெரியாமலே இந்த தமிழகத்தின் வீதிகளுக்குள்ளாக நாங்கள் குமரிக் கொண்டிருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை நம்பினோம். அப்போது ஆட்சியில் இருந்த திமுகவை, கலைஞர் கருணாநிதியை நம்பி அவரிடத்திலே கெஞ்சாத நாள் இல்லை. அவர் வீட்டு வாசலிலே நிற்காத தமிழ் தேசிய ஆதரவாளன் இல்லை. அவர்தான் தமிழருடைய தலைவர். எப்படியேனும் இந்த போரை தடுத்து நிறுத்தி விடுவார், காப்பாற்றுவார் என்று அவரிடத்திலே போய் நின்றோம். சின்னஞ்சிறிய அமைப்புகள் எல்லாம்
முழுவதும் இறங்கி போராடினோம். தமிழ்நாட்டிற்குள்ளாக கல்லூரி மாணவர்கள் கிளர்ந்தெழுந்து போராடினார்கள். அதே கருணாநிதியுடைய அரசாங்கம் கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டு மாணவர்களை ஒன்று சேர விடாமல் தடுத்து அந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்தது. வழக்கறிஞர்கள் கொதித்தெழுந்து போராடினார்கள். காவல்துறை அவர்களுக்கு எதிராக ஏவிவிட்டு வழக்கறிஞர்களை அவர்கள் மண்டையை உடைத்து ரத்தம் சொட்ட சொட்ட அடித்து ஒரு நரவேட்டை நடத்தியது இதே திமுகவினுடைய அரசாங்கம். போராட வேண்டும் என்று வெளியிலே வந்தால் கைது, போரை நிறுத்துங்கள் என்று துண்டறிக்கை கொடுத்தால் கைது, போரை நிப்பாட்டு என்று நடுத்தருவிலே நின்று கோஷம் போட்டால் கைது. கண்முன்னே மதிப்பிற்குரியவர்களே, ஒரு இனம் சத்து விழுவதை வேடிக்கை பார்த்து குற்ற உணர்விலே செத்துக் கொண்டிருந்த பிள்ளைகள் நாங்கள். போரை நிறுத்துகிறோம் என்ற பெயரிலே, உண்ணாவிரதம் இருக்கிறேன் என்ற பெயரிலே, ஒப்புக்கு ஒரு உண்ணாவிரதத்தை இருந்து காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையிலே ஒரு உண்ணாவிரதத்தை இருந்து கால் மாட்டிலே மனைவி, தலைமாட்டிலே துணைவி, சுற்றியும் பிள்ளைகள் ஏசி என்று கடற்கரை காற்றிலே படுத்துக் கொண்டு பசி வந்தவுடன் அவர்களை போரை நிறுத்திவிட்டார்கள் என்று சொல்லி அந்த உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கி விட்டார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஆஹா, தலைவர் உண்ணாவிரதம் இருக்கிறார், அவர் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார் என்றால் போர் நிப்பாட்டப்பட போகிறது என்ற அர்த்தம். போரை நிப்பாட்டுவதாக மத்திய அரசு வாக்குறுதி கொடுத்திருக்கிறது என்று சொல்லியே அவர் அந்த உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். ஆஹா, போர் நின்று விட்டது என்று பல நாட்களாக பங்கருக்குள்ளே பதுங்கி இருந்த நம்முடைய அக்கா தங்கைகள், ஆயிரக்கணக்கான உறவுகள் தலைவரே சொல்லிவிட்டார் என்று வெளியிலே வந்தார்கள். போர் சூழலிலே வந்தவர்கள் தலையிலே குண்டை போட்டான் சிங்களன், சாவடித்தான். இதே கலைஞர் கருணாநிதியுடைய பேச்சை நம்பி ஆயிரக்கணக்கிலே நம்முடைய உறவுகள் செத்து போனார்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். ஒரு பாரிய இயக்கம் தான் அதிமுக. 1.25 கோடி தொண்டர்களை வைத்திருப்பதாக சொல்கிற அந்த அதிமுக தமிழகத்தினுடைய தெருக்களிலே இறங்கி அவருடைய தொண்டர்கள் நம்முடைய உறவுகள் சத்து விழுகிறார்களே என்று போராடினார்களா என்றால் அதுவும் இல்லை. தடுத்திருக்க வேண்டிய இடத்திலே இருக்கக்கூடிய திமுகவும் அதை செய்யவில்லை. தடுத்து நிறுத்துங்கள் என்று போராடக்கூடிய இடத்திலே இருக்கிற அதிமுகவும் அதை செய்யவில்லை. கருணாநிதியிடம் கேட்டபோது, ஒரு முதலமைச்சர் பதவியில் நான் இருக்கிறேன், நான் என்ன செய்துவிட முடியும் என்று சொன்னார். நான் வெறும் முதலமைச்சர், நான் எப்படி போரை தடுத்து நிறுத்திவிட முடியும் என்று சொன்னார் கலைஞர் கருணாநிதி. அன்று முடிவு செய்தோம் எந்த முதலமைச்சர் பதவியை வைத்துக் கொண்டு கலைஞர் கருணாநிதியால் ஒன்றுமே செய்ய முடியவில்லையோ அந்த முதலமைச்சர் பதவி அவருக்கு கிடைக்காது, சாகிறார் என்று முடிவு செய்தோம். கட்சி கட்டினோம், களம் கண்டோம். 2011 தேர்தலிலே திமுகவை விரட்டி வீட்டுக்கு அனுப்பினோம். நாங்கள் செய்த சபதத்தின்படி சபதமிட்ட நாளில் இருந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் சாகிற வரை மீண்டும் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் ஏற முடியவே இல்லை. செய்தது சீமானவன் தம்பிதங்கைகளும். ஒட்டுமொத்தமாக மதிப்பிற்குரியவர்களே, ஒரு இனத்தை சாக கொடுத்து விட்டு அரசியல் அவானைகள் போல தெருக்களிலே சுற்றி கொண்டிருந்ததோ, வேறு வழி இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த கட்சிகள் நமக்காக இருக்கிறதா? இல்லை. மனிதர்கள் நம் கூட பிறந்தவர்கள் செத்து போகிற போதே கண்டுகொள்ளாத இந்த கட்சிகள் வேறு எதை நமக்காக சாதித்து தரும் என்று எண்ணினோ, அந்த சிந்தனையின் தொடர்ச்சியாக தமிழகத்தின் தெருக்களிலே உதிரியாக போராடி கொண்டிருந்த அத்தனை மனிதர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கட்சியை உருவாக்கினோம். அந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. உருவாக்கிய நாளிலே சொன்னோம், 2009 இயக்கமாக தொடங்கி 2010 கட்சியாக பரிணமிக்கிற போது அந்த மேடையிலே, முதல் மேடையிலே சொன்னோம், எங்கள் இனத்தை கொன்றொழித்த காங்கிரஸோடு, வேடிக்கை பார்த்த பாரதிய ஜனதா கட்சியோடு, தேசிய கட்சிகளோடு, தமிழகத்திலே இருந்து கொண்டு தடுக்க வேண்டிய இடத்திலே இருந்து தடுக்காத திமுகவோடு, அதிமுகவோடு, திராவிட கட்சிகளோடு,
தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்லை என்று 2010 அறிவித்து அரசியல் களம் கண்டோம். கிட்டத்தட்ட 2026 15 வருடங்கள் கடந்து விட்டது. இன்றளவும் சொன்ன சொல்லிலே உறுதியாக நிற்கிறோம். இந்திய அரசியலிலே இத்தனை நீண்ட நெடுங்காலங்கள் அத்தனை தோல்விகளுக்கும் அவமானங்களுக்கும் இடம் கொடுத்து ஒரு கட்சி சொன்ன சொல்லிலே உறுதியாக நிற்கும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். அன்று சொன்னோம் தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்று. இன்று வரை கூட்டணி வைக்கவில்லை. கூட்டணி வைப்பதற்கான எத்தனையோ வாய்ப்புகள் வந்தும் நாங்கள் அதை தேர்ந்தெடுக்கவில்லை. ஒண்ணுமே இல்லாத பிரேமலதா விஜயகாந்துக்கெல்லாம் தேமுதிகவுக்கெல்லாம் 300 கோடி கொடுக்குறாயா. 300 கோடி 20 சீட்டு. ஒண்ணுமே இல்லையா. 1% வாக்குயா. வெறும் 1% வாக்கு. எத்தனையோ கூட்டணிகள் பேசப்பட்டது, கேட்டார்கள். நினைத்திருந்தால் போயிருக்கலாம் தான். ஆனால் மக்களுக்கு கொடுத்த வாக்கு மிக மிக முக்கியமானது. அதனாலே மதிப்பிற்குரியவர்களே, இன்றளவும் நிற்கிறோம், களத்திலே நிற்கிறோம். 2011 காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட 63 தொகுதியிலும் அதனை எதிர்த்து வேலை பார்த்தோம். கிட்டத்தட்ட முக்கால்வாசி சற்றேறக்குறைய மொத்தமாக 59 தொகுதியில் என்று நினைக்கிறேன் அழித்து முடித்தோம். காங்கிரஸை அழித்து முடித்தோம். அதன் தொடர்ச்சியாக 2014 மீண்டும் தேர்தல் வருகிற போது காங்கிரஸோடு திமுக கூட்டணி வைக்கவில்லை. அவர்கள் சொன்ன காரணம் ஈழப்போர். எதற்காக இவர்கள் விட்டுக் கொடுத்தார்கள் இனத்தை? திராவிட முன்னேற்ற கழகம் 2011 தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது அறிவாலயத்திலே. காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக சீட்டுகளை கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அணிக்கு தலைமை தாங்கி அந்த பேச்சுவார்த்தை நடத்துபவர் ப. சிதம்பரம், உள்துறை அமைச்சர் அல்லது நிதியமைச்சர் என்று நினைக்கிறேன். அவர்தான். அவருடைய கட்டுப்பாட்டிலே சிபிஐ இருக்கிறது, மத்திய புலனாய்வு துறை இருக்கிறது. மத்திய புலனாய்வு துறையும் ஒரே நேரத்திலே அறிவாலயத்திற்குள்ளாக சென்று சோதனை நடத்துகிறது. மேல் தளத்திலே கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது, கீழ் தளத்திலே சோதனை நடக்கிறது. அவரை நெருக்கி, அவரை பலவந்தப்படுத்தி, அவருக்கும் பதவி வேண்டும் என்பதற்காக, மத்திய அமைச்சர் பதவி வேண்டும் என்பதற்காக சீட்டுகளை காங்கிரஸ் கேட்டு பெற்றது, மிரட்டி பெற்றது. அதை வைத்துத்தான் அவர்கள் தேர்தலை அணுகினார்கள். ஆக மதிப்பிற்குரியவர்களே, அந்த இடத்திலே முடிவு செய்தோம் நமக்கென்று ஒரு கட்சி தேவை என்று. அதற்காகவே நாம் தமிழரை உருவாக்கினோம். தமிழ் தேசியம் எங்கள் கொள்கையாக நாங்கள் வகுத்துக் கொண்டோம். ஏன் தமிழ் தேசியம் இந்த மண்ணினுடைய கொள்கையாக நாங்கள் வகுத்துக் கொண்டோம்? ஏனென்றால் நீண்ட நெடுங்காலமாக இந்த மண்ணிலே கிட்டத்தட்ட 3/4 நூற்றாண்டுகளாக திராவிடம் என்ற கொள்கை என்ற சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தை பேசக்கூடிய திராவிட கட்சிகள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது, அண்ணா திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த 2 கட்சியை தாண்டி தமிழகத்தில் வேற ஒரு கட்சி வரவே இல்லை. ஆக இத்தனை ஆண்டு காலமும் தமிழகத்தை ஆண்ட இந்த இரு பெரும் கட்சிகளும் உருவாக்கியதுதான், செய்த வினைதான், செய்த கேடுதான் தமிழ் தேசிய இனத்தினுடைய இன உணர்வை முற்று முழுவதுமாக மழுங்கடித்தது. இந்த திமுக, இந்த அதிமுகவினுடைய தொடர் ஆட்சியினாலே தமிழர்கள் தங்களுடைய இன உணர்வை இழந்து சக்கைகளாக மாறி போனார்கள். அதனாலே தமிழ் தேசிய இன மக்கள் பக்கத்திலே இருக்கிற போது கூட 1,50,000 மக்களை அருகிலே கொன்றுவிட முடிகிறது என்றால் இவன் கிளர்ந்தெழ மாட்டான், இவன் போராட மாட்டான், இவனுக்கு இன உணர்வு இல்லை என்பதுதான் உண்மை. அந்த சூழலுக்குள்ளாக திராவிட கட்சிகள் தமிழர்களை தள்ளியது. திராவிட கட்சிகள் நம்முடைய மன்னர்களை இழிவாக பேசியது, நம்முடைய வரலாற்றை இழிவாக பேசியது, நம்முடைய மொழியை காட்டுமிராண்டி மொழி என்றார்கள், தமிழ் சனியனை விட்டொழி என்றார்கள். நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய நடுகள் மரபினரான நம்முடைய தெய்வ வழிபாட்டை இவர்கள் கொச்சை செய்தார்கள். நம்மை பற்றி தொடர்ச்சியாக, நமக்கே தமிழர்கள் பற்றி தொடர்ச்சியாக தமிழர்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மையை இந்த திராவிட கருத்தியல் திட்டமிட்டு உருவாக்கியது. அதன் விளைவாகத்தான் மதிப்பிற்குரியவர்களே நாம் அனைத்தையும் இழந்து இன்று ஏதலிகளாக, அகதிகளாக நிற்கிறோம். அரசியல் அதிகாரமற்று சர்வதேசம் முழுமைக்கும் எதிரிகளாக திரிந்து கொண்டிருக்கிறோம். அதனாலே இதை எதிர்க்க வேண்டும் என்று முடிவு செய்கிறோம்.
தமிழ் தேசியத்தை கொள்கையாக ஏற்கிறோம். எங்களுக்கு முன்னாலே நிறைய இயக்கங்கள், அமைப்புகள், அரசியல் கட்சிகள் இதே தமிழ் தேசிய கொள்கையை களத்திலே பேசி இருக்கிறார்கள். எங்கள் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் கட்சியை, நாம் தமிழர் கட்சியை தொடங்கி இருக்கிறார்கள். தமிழ் தேச கட்சி பேசி இருக்கிறது, மாப்போசி பேசி இருக்கிறார், எங்கள் ஐயா கலியவருமாள் பேசி இருக்கிறார், எங்கள் தோழர் தமிழரசன் பேசி இருக்கிறார். அப்படி அவர்கள் பேசிய காலங்களில் எல்லாம் மிக தீவிரமாக அவர்களை மக்களிடத்திலிருந்து அந்நியப்படுத்தி தமிழ் தேசிய சித்தாந்தத்தை, தமிழ் தேசிய கருத்தியலை ஒரு ஜனரஞ்சக வடிவம் பெற விடாமல் அது ஏதோ ஒதுக்கலுக்குள்ளான ஒரு சித்தாந்தம் போல இந்த திராவிட கட்சிகள் மாற்றி நிறுத்தி இருந்தார்கள். அதுதான் தமிழகத்திலே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. தமிழ் தேசியம் அரங்குகளுக்குள்ளாகவும், கல்யாண மண்டபங்களுக்குள்ளாகவும், கலை இலக்கிய மன்றங்களுக்குள்ளாகவும் மட்டுமே பேசப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்திலே மதிப்பிற்குரியவர்களே, அதே தமிழ் தேசியத்தை மக்கள் பெருந்திரளாக பங்கெடுக்கக்கூடிய வெகுஜன அரசியலிலே கொண்டு வந்து வாக்கரசியலுக்குள்ளாக தமிழ் தேசிய கொள்கையை பேசி இவ்வளவு பெரிய வாக்குகளை வாங்க முடியும் என்று இந்த உலகத்திற்கு பறைசாற்றியது நாம் தமிழர் கட்சிதான். நாம் தமிழர் கட்சிதான். நாம் தமிழர் கட்சி ஏன் இதை செய்கிறது? ஏன் செய்கிறது? ஏனென்றால் இந்த தத்துவம் தான், இந்த சித்தாந்தம் தான், தமிழ் தேசியம் என்கிற இந்த கொள்கை தான் மண்ணுக்கு அசலான கொள்கை. இந்த கொள்கை தான் இந்த மண்ணுக்கு பொருத்தமான கொள்கை. திராவிடம் என்பது திருட்டு கொள்கை. திராவிடம் என்பது மக்களை ஆதிக்கம் செய்கிற, தமிழர்களை ஆதிக்கம் செய்கிற திருட்டுத்தனமான கொள்கை என்பதை உரித்து தோலுரித்து காட்டுவதற்காகத்தான் இந்த பிள்ளைகள் எழுந்து வந்தோம். திராவிடர்களுக்கும் இந்த இந்துத்துவவாதிகளுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒன்றுமில்லை. இந்த இந்துத்துவவாதிகளை பார்த்து திராவிடவாதிகள் சொல்வார்கள், அவர்கள் பார்ப்பனியத்தை திணிக்கிறார்கள், அவர்கள் வர்ணாசிரமத்தை திணிக்கிறார்கள், அவர்கள் பார்ப்பனிய ஆதிக்கத்தை தமிழ் மக்கள் மீதாக நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். அதனாலே திராவிடம் தேவைப்படுகிறது. அதனாலே மதிப்பிற்குரியவர்களே, திராவிடம் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறது என்று சொல்லியே தமிழர்களுடைய தலையிலே மிளகாய் அரைத்தவர்கள் இந்த திராவிடர்கள். பார்ப்பனர்கள் நம்மிடமிருந்து திருடிக் கொள்கிறார்கள் என்றால் அந்த திருட்டு வேலையை கொஞ்சமும் மனசாட்சி இல்லாமல் சேர்த்து செய்வது இந்த திராவிடம். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பொங்கலை நாம் தமிழர் பண்டிகை என்று சொல்கிறோம். இந்த பிஜேபி, RSS கும்பல், சங் பரிவார் அமைப்புகள் அதனை இந்து பண்டிகை என்று சொல்கிறார்கள். அது இந்து பண்டிகை, தமிழர் பண்டிகை என்று நாம் போராடி கொண்டிருக்கிற போது சம்பந்தமே இல்லாத இந்த திருட்டு பேர்வழிகள் வந்து திராவிட பொங்கல் கொண்டாடுகிறார்கள். கீழடி நாகரிகத்தை தமிழர் நாகரிகம் என்று நாம் சொல்கிறோம். இந்துத்துவவாதிகளும் RSSம் சங் பரிவார் கும்பலும் அதை இந்து நாகரிகம் என்று சொல்கிறது. மாறாக இந்த திராவிடவாதிகள் அதை தமிழர் நாகரிகம் என்று சொல்லாமல் திராவிட நாகரிகம் என்று சொல்லி நம்மிடமிருந்து திருட பார்க்கிறார்கள். ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகமும் அப்படிதான், தமிழ் நூட்கள், தமிழ் நூல் களஞ்சியமும் அப்படிதான். எல்லாவற்றையும் ஆரிய பார்ப்பனியம் எப்படி நம்மிடமிருந்து திருடியதோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் திருடியது இந்த திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள். பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடுவதற்குத்தான் திராவிடம் என்றால், இந்தியாவில் பார்ப்பனர்கள் அல்லாத அத்தனை பேரும் திராவிடர் தான் என்றால், உங்கள் திராவிட இயக்கமோ உங்கள் திராவிட கட்சியோ இந்தியா முழுமைக்கும் ஏன் இல்லை? இந்தியாவை விட்டுவிடுங்கள், தென்னிந்தியாவிலே ஏன் இல்லை? தமிழகத்திலே திராவிடர் கழகம் இருக்கிறது. தெலுங்கரும் மலையாளியும் கன்னடரும் துளு பேசக்கூடியவரும் தமிழர்களும் சேர்ந்ததுதான் திராவிடம் என்றால், அந்த திராவிடத்திற்கான இயக்கங்களும் கட்சிகளும் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இருக்கிறது? ஏன் மலையாள தேசமான கேரளத்திலே இல்லை? ஏன் தெலுங்கு தேசமான ஆந்திரத்திலே இல்லை? ஏன் கன்னட தேசமான கர்நாடகத்திலே இல்லை? ஏன் அங்கெல்லாம் இந்த திராவிட கட்சிகள் இல்லை, திராவிட இயக்கங்கள் இல்லை? திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் ஏன் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியவில்லை? ஏன் அவர்கள் அங்கே தொடங்கவில்லை? ஏன் ஆட்சியை பெற முடியவில்லை? அவனெல்லாம் விழித்துக் கொண்டான். நான் மலையாளி என்று சொல்லி விழித்துக் கொண்டான், தெலுங்கன் என்று சொல்லி விழித்துக் கொண்டான், கன்னடன் என்று சொல்லி விழித்துக் கொண்டான். தமிழன் மட்டும் தன்னை திராவிடன் என்று சொல்லி 3/4 நூற்றாண்டு காலமாக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை அடுத்தவனிடத்திலே கொடுத்துவிட்டு தெருவிலே நிற்கிறார். இதுதான் இங்கே நடந்த சிக்கல். இதுதான் இங்கே நடக்கின்ற பிரச்சனை. இந்த திராவிட சித்தாந்தம் என்பது, திராவிட கொள்கை என்பது, அரசியல் என்பது மதிப்பிற்குரியவர்களே தமிழர்கள் அல்லாதவர்கள் தமிழரை ஆள்வதற்காக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு என்பதை தவிர இதில் வேறு ஒன்றுமே இல்லை.
ஆக இந்த போலி சித்தாந்தத்தை எதிர்க்கிறோம். தமிழர்கள் மீது நிகழ்த்தப்படுகிற அந்த ஆதிக்கத்தை வேறெடுக்க வேண்டும் என்று சீமான் தம்பிகளும் முடிவு செய்கிறோம். இந்த சித்தாந்தத்தை எதிர்த்து நேருக்கு நேராக அரசியலிலே களம் காண்கிறோம். இந்த மண்ணிலே சமூக நீதியை நிலைநாட்டியது திராவிடம் என்று சொல்வார்கள். அதை விட மகா மட்டமான கேவலமான பொய் ஒன்றுமே இருக்க முடியாது. 1949 ஒரு மழை நாளிலே ராபின்சன் பூங்காவிலே சென்னையிலே பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குகிறார். 1967 திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய ஆட்சியை பிடிக்கிறது. இன்று 2026. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கிட்டத்தட்ட 70-75 ஆண்டுகள், 70-80 ஆண்டுகள். இத்தனை ஆண்டுகளில் திமுக சமூக நீதி பேசுகிற கட்சி, திமுக சாதி ஒழிப்பு பேசுகிற கட்சி, திமுக பெண்ணிய விடுதலை பேசுகிற கட்சி. இவர்கள் தான் நட்டு கிழித்தார்கள் சமத்துவத்தை இந்த நிலத்திற்குள்ளாக. இவர்தான் கலட்டி கம்பு நிட்டார்கள் சாதி வரியை இந்த நிலத்திற்குள்ளாக, சாதிய சமத்துவத்தை. உண்மை என்றால் இவர்கள் சமூக நீதி கட்சி என்றால், உன் கட்சி தொடங்கி 75 முக்கால் நூற்றாண்டுகளாகிறது மதிப்பிற்குரியவர்களே, முக்கால் நூற்றாண்டுகள். இந்த முக்கால் நூற்றாண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவினுடைய முக்கியமான பொறுப்புகள் தலைவர் பொறுப்பு, தலைவர் பதவி, பொருட்செயலாளர் பொறுப்பு, பொதுச்செயலாளர் பதவி, பொருளாளர் பொறுப்பு, பொருளாளர் பதவி. இந்த 3 பதவிகள் தான் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர். இந்த 3 பதவிகள் தான் திமுகவினுடைய முக்கியமான பதவிகள். இந்த 3 பதவிகளிலே இந்த முக்கால் நூற்றாண்டு காலத்திலே சமூக நீதி பேசக்கூடிய திமுகவிலே மதிப்பிற்குரியவர்களே, ஒரே ஒரு ஷெட்யூல் காஸ்ட், ஒரே ஒரு பட்டியல் சாதியினர், ஒரு பறையர், ஒரு பல்லர், ஒரு தேவேந்திர குல வேளாளர், இவர்களை ஒரே ஒரு நாள் ஒரு பொழுது உன் கட்சியினுடைய தலைவராக, பொதுச் செயலாளராக, உன்னுடைய பொருளாளராக மாற்றி இருக்கிறியா நீ? பிறகு என்னடா நீ சமூக நீதி பேச கட்சி? பிறகு என்ன நீ சமூக நீதி பேச கட்சி? சிந்தித்து பாருங்க. பெண்ணிய விடுதலை பேசுகிறார்கள். நாம் தமிழர் கட்சி தேர்தலிலே, நிர்வாகத்திலே, கட்சி நிர்வாகத்திலே, தேர்தலிலே 117 இடங்களை, சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் சரிசமமாக 50% பெண்களுக்கு 117 தொகுதிகளை கொடுக்கிறது, வேட்பாளராக நிப்பாட்டுகிறது. எப்படிப்பட்ட கட்சி? புதிதாக வந்த கட்சி. ஆனால் திமுக பெண்ணிய விடுதலை பேசுகிறது, பெண்களின் முன்னேற்றம் பேசுகிறது. அந்த கட்சியில் இதை பேசுவதற்கென்ற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் அக்கா கனிமொழி அவர்கள். கனிமொழியை போல மாற்றி மாற்றி பேசுவதற்கு இந்திய அரசியலிலே ஆள் கிடையாது. அவர்தான் டாஸ்மாகை ஒழிக்க வேண்டும் என்பார், இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறது என்பார். ஏன் ஆட்சி காலத்திலே டாஸ்மாகை ஒழிக்கவில்லை என்றால் பதில் சொல்லாமல் ஓடிவிடுவார். நாங்க என்ன கேட்கிறோம்? பெண்ணிய விடுதலை பேசுறல்ல, பெண்ணிய முன்னேற்றம் பேசுறல்ல, உன் கட்சியில் ஏன் சரிவாதி பெண்களுக்கு இடம் ஒதுக்க முடியவில்லை? சரிவாதியை விட்டு ஒரு 33%, ஒரு 40%, இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட கட்சி நீங்கள் ஏன் செய்யவில்லை? ஏன் செய்யவில்லை? உன் கட்சியிலே மதிப்புமிக்க, தகுதி மிக்க பெண்கள் இல்லையா? அப்படி அவர்கள் இருந்தாலும் நீங்கள் அவர்களை ஆட்சி பொறுப்பிற்கு, அதிகாரத்திற்கு வர வைப்பதற்கான வேலையை பார்க்கவில்லையா? இந்த 117 இடங்களை ஏன் கொடுக்க வேண்டியிருக்கிறது? நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு சரிவாதி இடம் கொடுக்கிறது, ஆண்களும் பெண்களும் சமமென நினைத்து இடம் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு வரியில் கடந்து போகிற செய்தி அல்ல அது. மாறாக மதிப்பிற்குரியவர்களே, பெண்களுக்கு ஏன் அரசியலிலே சம பங்கு கொடுக்க வேண்டும்? ஏன் எங்களுடைய வேட்பாளரை, எங்களுடைய திவ்ய பாரதி அவர்களை, ஒரு பெண்ணை இந்த தொகுதியிலே நிப்பாட்ட வேண்டும் என்றால் ஒரு அரசியல் கடமை இருக்கிறது. அம்பேத்கர் சொல்கிறார், சட்டமேதை அம்பேத்கர் சொல்கிறார், ஒரு சமூகம் எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்பதை வைத்து கணக்கிட முடியும் என்று சொல்கிறார். ஆக ஒரு சமூகத்திற்குள்ளாக பெண்கள் வளர்வது, பொருளாதார ரீதியாக முன்னேறுவது, சமூக ரீதியாக மேம்பாடு அடைவது, அரசியல் ரீதியாக அதிகாரத்திற்கு வருவது மிக மிக முக்கியமானது. அது ஏன் முக்கியமானது? நான் உங்களுக்கு சொல்லுவேன் மதிப்பிற்குரியவர்களே. சில ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்திய நாடாளுமன்றத்திற்குள்ளாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு சம்பந்தமான ஒரு விவாத கூட்டம் நடைபெறுகிறது. இந்திய நாடாளுமன்றத்திற்குள்ளே எம்பிக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது பொருட்களின் மீது ஜிஎஸ்டி வரி விதிப்பு சம்பந்தமான ஆலோசனைகளும் வாத விவாதங்களும் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திற்குள்ளாக பெண்கள்
அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடிய சானிட்டரி நாப்கினுக்கு 12% வரி போடுகிறது ஒன்றிய. அந்த சானிட்டரி நாப்கினை அவர்கள் அழகு சாதன பொருட்களிலே சேர்த்து 12% வரியை போடுகிறது இந்தியாவை ஆளக்கூடிய ஒன்றிய அரசு. இந்த உலகமே இந்த கேவலங்கட்ட நடவடிக்கையை பார்த்து காரி துப்பியது இந்தியாவினுடைய முகத்திலே. அவர்கள் பெண்கள் வைக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர் பொட்டு இருக்கிறது அல்லவா, சிவப்பு பொட்டு, அந்த பொட்டை அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலிலே சேர்த்து அதற்கு வரி விலக்கு கொடுக்கிறார்கள். அத்தியாவசிய பொருளுக்கு அதை அழகு சாதன பட்டியலில் சேர்த்து 12% கூடுதல் வரி விதிக்கிறார்கள். உலகமே காரி துப்பியது. ஆனால் இந்திய நாடாளுமன்றத்திற்குள்ளே இது செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இது நாட்டிற்கே கேவலம், இது அறத்திற்கு புறம்பானது என்று பேசுவதற்கு போதுமான அளவிலே பெண்கள் இல்லை இந்திய நாடாளுமன்றத்திற்குள்ளே. பெண்கள் எண்ணிக்கை மட்டும் சரிக்கு சமமாக இருந்திருக்கும் என்றால் 272 பெண்கள் அங்கே அமர்ந்திருப்பார்கள் என்றால் ஒரு ஆளுக்கு அல்லது அதிகாரத்திற்கு இதை சொல்வதற்கான தகுதி வாய்ப்பு திமிர் வந்திருக்குமா? இந்த முட்டாள்தனத்தை அவர்கள் செய்திருப்பார்களா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுவேன், 1960களில் இந்திய நாடாளுமன்றத்திலே 100 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றால் 95 உறுப்பினர்கள் ஆண் எம்பிஸ், ஆண் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். வெறும் 5% மட்டும்தான் பெண் எம்பிக்கள். வெறும் 5%, 100க்கு 5 எம்பி. கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலம் உருண்டோடி வந்து விட்டது. 65-70 ஆண்டு காலம் உருண்டோடி வந்து விட்டது. இன்றளவும் இந்திய நாடாளுமன்றத்திற்குள்ளாக 90% ஆண் எம்பிஸ், வெறும் 10% தான் பெண் எம்பிஸ். 60-70 ஆண்டுகள் ஆகிறது. வெறும் 5% அதிகப்படுவதற்கு 60% ஆகியிருக்கிறது. 60 வருடங்களாக இருக்கிறது. இந்த திமுக தானே நாடாளுமன்றத்திற்கு அனுப்புகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களை. இந்த அதிமுக தானே அனுப்புகிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இந்த திமுகவும் அதிமுகவும் பெண்களின் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துகிறார்கள் என்றால் மதிப்பிற்குரியவர்களே, இவர்கள் பெண்களுக்கு சம அளவிலே இடத்தை கொடுத்து அவர்களை தேர்தலில் வெற்றி பெற வைத்து அதிகாரத்தை நோக்கி முன்னேற்றி இவர்கள் தான் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் அனுப்பி இருக்க வேண்டும். ஆனா செய்யல. பிறகு எப்படி நீங்கள் பெண்கள் முன்னேற்றத்தை விரும்பக்கூடிய கட்சி? எப்படி? சிந்தித்து பாருங்கள். சமூக நீதி, சமூகத்திலே இருக்கிற அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டிற்குள்ளே, மதிப்பிற்குரியவர்களே, இந்த நாட்டிற்குள்ளே நாவிதராக இருக்கிறாரே, முடி திருத்தக்கூடியவர், மருத்துவர், அந்த சமூகத்திலே ஒரே ஆளுக்காவது இந்த திராவிட கட்சிகள் இதுவரை தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததுண்டா? நாம் தமிழ் கட்சி கொடுத்திருக்கிறது. அதுதான் சமூக மேம்பாடு. திராவிட கட்சிகளின் பார்வையிலே அவர்கள் மைனாரிட்டிகள், அவர்கள் உரிமை நமக்கு தேவையில்லை, அவருடைய அதிகாரம் நமக்கு தேவையில்லை, அவருடைய வாக்கு மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்லி, அவன் ஓட்டே போடலனாலும் பிரச்சனை இல்லை, அதனால எந்த சிக்கலும் எனக்கு இல்லை என்று சொல்லி கண்டுகொள்ளாமல் விடப்பட்ட சமூகங்களை ஒவ்வொன்றாக தேடி எடுத்து சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக தேர்தலிலே வாய்ப்பை கொடுக்கிறது, இடத்தை கொடுத்து அவர்களை நிற்க வைக்கிறது. குயவர்களை பானை செய்யக்கூடிய குயவர்களை தேர்தலிலே நிப்பாட்டி இருக்கிறோம். மதிப்பிற்குரியவர்களே, மருத்துவர்களை, குயவர்களை, உடைவெளுக்கக்கூடிய சமூகத்தைச் சேர்ந்த வண்ணார்களை தேடி பிடித்து பழங்குடி மக்களை தேடி பிடித்து தேர்தலிலே நிறுத்தி இருக்கிறோம். பொது தனி தொகுதியிலே தான் ஒரு தலித், ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியினர், ஒரு பட்டியல் சாதியினர், ஒரு வல்லர் பறையர் நிற்க முடியும் என்கிற நிலையை மாற்றி பொது தொகுதிகளிலே 10 தொகுதிக்கு மேலாக ஷெட்யூல் காஸ்ட், பட்டியல் சாதி மக்களை நிப்பாட்டி இருக்கிற ஒரே கட்சி தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி தான். சிந்தித்து பாருங்கள். திருநங்கைகள், இந்த சமூகத்தாலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், தங்களை நிறுவத்திக் கொள்வதற்காக நீண்ட நெடுங்காலமாக இந்த சமூகத்திலே போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் படித்து மேலே வருகிறார்கள், சுயமாக வேலை தொடங்குகிறார்கள், கல்வியை பெறுகிறார்கள், பொருளாதாரத்தை முன்னேறுகிறார்கள், தங்களை சுயமரியாதையோடு வார்த்துக் கொள்கிறார்கள். 3ஆம் பாலினத்தவர் திருநங்கைகள், திருநம்பிகள், அவருடைய இருப்பை அங்கீகரிக்கிற விதத்திலே தமிழகத்திற்குள்ளாக திருநங்கைக்கும் திருநம்பிக்கும் தேர்தலிலே போட்டியிடுவதற்கு இடம் கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இதுதான் சமூக நீதி, இதுதான் சமூக நீதி. மதிப்பிற்குரியவர்களே, இதை நோக்கித்தான் உண்மையிலேயே
ஒரு நாட்டை வடிவமைக்க வேண்டும் என்று நினைக்கிற கட்சி செயல்பட வேண்டும். இவர்களைப் போல அல்ல. இந்த உரிமை தொகை கொடுக்கிறார்களே 5000 ரூபாய், எதற்கு கொடுக்கிறார்கள் என்று கொடுக்கிறவர்களுக்கும் தெரியாது, வாங்கக்கூடிய பெண்களுக்கும் தெரியாது. பிரச்சனை அங்கேதான் தொடங்குகிறது. 3 மாதங்களுக்கு 3000 ரூபாய் மத்திய அரசு ஒன்றிய அரசு எப்படியேனும் சதி செய்து தடுத்து விடுவதனாலே முன்கூட்டியே நான் தருகிறேன் என்று சொல்லி 3 மாதத்திற்கு 3000 ரூபாய் கோடை கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய். என்னடா கூத்தா இருக்கு? கோடை கால சிறப்பு தொகை என்ன குழு ஏசி ஆஃபரா என்ன? கோடை கால போன கோடை காலத்துக்கு நீங்க ஏன் கொடுக்கல? முதல்ல ஆட்சிக்கு வந்து 2 கோடை காலம் இருந்தது, அப்ப நீங்க ஏன் கொடுக்கல? அது என்ன கோடை கால சிறப்பு தொகைன்னா எனக்கு புரியலையே. மக்களுக்கு என்ன பிச்சை போடுறீங்களா? தெரியலையே உண்மையிலேயே. நாடு இதுதான் மிக முக்கியமான சிக்கல். இங்கதான் பெரிய சிக்கலே இருக்கு. இன்னும் 5 ஆண்டுகளில் மேடையில் பேசக்கூடிய நானும் வேடிக்கை பார்க்கக்கூடிய நீங்களும் இந்த மாநிலத்திற்குள்ளாக திருவோடு போகிறோம். இந்த மாநிலம் மகா மட்டமான நிதி நிலைமையை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாடு அரசினுடைய திட்டக்குழு இணை இயக்குனர் என்ற ஒருவர் இருக்கிறார், ஜெயரஞ்சன். இறந்து போய்விட்டால் எடுத்து புதைப்பதற்கு ஆள் இல்லை என்கிற ஒரே காரணத்திற்காக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர். அந்த ஜெயரஞ்சன் இருக்கிறாரு. அந்த ஜெயரஞ்சனை ஒரு பெண் நிருபர் கேள்வி கேட்கிறார். தமிழகத்தினுடைய கடன் இவ்வளவு தூரம் அதிகரித்திருக்கிறது, இது மக்களை பாதிக்காதா என்று கேள்வி கேட்கிற போது ஜெயரஞ்சன் சொல்கிறார், அது குறித்து உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை நீங்க ஏன் கேட்கிறீங்க? அதனால உங்களுக்கு என்ன? மேட்டுக்குடி பண்ணையார் தர மனப்பான்மையிலே திமுகவுக்கே உரியது. மேடையிலே வச்சுக்கிட்டு கட்சி உறுப்பினரை பெண்ணை பார்த்து நீ எஸ்சி தானேன்னு கேட்பார் பொன்முடி. இலவச பேருந்து, மகளிர் பேருந்து, விடியல் பயணம் என்னென்னமோ சொல்லுவாங்க. மேடையில் உட்கார வச்சுட்டு ஓசி பஸ் சொல்லுவார் பொன்முடி. RS பாரதி பேசாத பேச்சு இல்ல. தாழ்த்தப்பட்ட பட்டியல் சாதியினருக்கு நீதிபதி பதவி என்பது திமுக போட்ட பிச்சை என்று பேசிய பெருமகன் அந்த பெருமகன். அந்த பெருமகன் திமுகவை கட்சி ஒட்டுமொத்தமாக பண்ணையார் தனத்தோடு தான் அணுகும். எந்த அறிவுள்ளவனாவது, எந்த பொருளாதார நிபுணராவது இப்படி ஒரு கேள்வியை கேட்பானா? ஏதாவது ஒரு அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியவன், திட்டக்குழுவிற்கே இணை இயக்குனராக இருக்கக்கூடியவன் எவனாவது தன்னுடைய திருவாய் மலர்ந்து இப்படி ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்வானா? இது எவ்வளவு பெரிய கேவலம்! ஒரு அரசு வைத்திருக்க கடனை அதனுடைய குடிமக்கள் கேள்வி கேட்க கூடாது என்பது பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் ஃபைனான்ஸ், பொது நிதி மேலாண்மையின் விதிகளுக்கே புறம்பானது. அது ஜனநாயகத்திற்கே புறம்பானது. இந்தியா சுதந்திரம் அடைந்து 2020 வரை, சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 1947 இருந்து 2020 வரை தமிழ்நாடு அரசாங்கம் வைத்திருந்த மொத்த கடன் 4.5 லட்சம் கோடி ரூபாய். 4.5 லட்சம் கோடி ரூபாய். 2020 இருந்து 2021 2025 வரை இதே தமிழ்நாடு அரசு வாங்கிய கடன் அதே 4.5 லட்சம் கோடி ரூபாய். இந்தியா சுதந்திரம் அடைந்து 2020 வரைக்கும் வாங்கியதும் ஒரே அளவு தொகை, கடந்த 4 ஆண்டுகளில் வாங்கியதும் ஒரே அளவு தொகை. கிட்டத்தட்ட தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தினுடைய கடன் நிலவரம் 8.5 லட்சம் கோடி ரூபாய். இந்த 2026 இந்த தேர்தல் வருவதற்கு முன்பாக இந்த நிதியாண்டிலே நீங்கள் கணக்கிட்டீர்கள் என்றால் 9,33,000 கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய கடனாக மாறி போகும். சரி, இதனால நமக்கு என்ன பிரச்சனை? அரசாங்கம் வாங்குது, அரசாங்கம் கட்டுது, அந்த கிறுக்கன் சொல்றபடி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நாம நினைச்சோம்னா நம்மளை விட முட்டாள் யாருமே இல்லை. அரசாங்கம் எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற இளைய தம்பிகளுக்கு சொல்றேன், நானு இங்க இருக்கிற பொதுமக்களுக்கு சொல்றேன், ஒரு அரசாங்கம் எப்படி இயங்குது, எப்படி பணம் சம்பாதிக்குது, எப்படி பணத்தை உற்பத்தி செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு அரசாங்கம் என்பது ஒரு தனியார் நிறுவனம் போல லாபம் ஈட்டுகிற ஒரு அமைப்பு கிடையாது. ஒரு அரசு என்பது தன்னுடைய அதிகப்படியான வருமானங்களை மக்களிடம் இருந்து மட்டுமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ கட்டணமாகவோ வரியாகவோ மறைமுக வரியாகவோ பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான் அரசு. அப்போ ஒரு அரசுக்கு கடன் அதிகமாகும் போது அந்த கடனை திருப்பி கட்ட வேண்டிய தேவை வருகிறது. 2024-25 இந்த நிதியாண்டில் தமிழக அரசு கட்டிய கடனுக்கான இந்த 8.5 லட்சம் கோடி கடனுக்கான வட்டி எவ்வளவு தெரியுமா? 68,000 கோடி.
64 68,000 கோடி. அதாவது கடனை அடைக்கல, முதல்ல திருப்பி கொடுக்கல, வாங்கிய கடனுக்கு கட்டிய வட்டி மட்டும் 64,000 கோடி. ஆனால் அதே 2024-25 இதே தமிழக அரசு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முதலீட்டு செலவுகளாக செய்தது வெறும் 47,000 கோடி. அதாவது ₹1 அரசுக்கு வருமானம் வருகிறது என்றால் அந்த ₹1 14 பைசா அரசு வாங்கி இருக்கிற கடனுக்கு வட்டியாக மட்டும் கட்டுகிறது. வெறும் 10 பைசா தான் முதலீட்டு செலவுகளிலே செய்கிறது. ஆக அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாடு எப்படி விளங்கும், எப்படி முன்னேறும்? இப்ப இந்த 4.5 லட்சம் கோடியை நீங்க வாங்குனீங்களே, இந்த 4.5 லட்சம் கோடியை நீங்க எதற்காக பயன்படுத்தினீங்க, எவ்வளவு இதுல முதலீடு செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா சரியான கணக்குகள் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கல. இதே சமயம் இந்த பணத்தை திருப்பி கட்டுவதற்கு அரசு என்ன முடிவெடுக்கும்னா மக்கள் மீதாக வரிகளை அதிகமாக விதிக்கும். கடந்த 4.5 ஆண்டுகளில் மக்கள் கட்டக்கூடிய சொத்து வரி, மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது, சொத்து வரி உயர்ந்திருக்கிறது, குடிநீர் வரி உயர்ந்திருக்கிறது, விலைவாசி ஏறி இருக்கிறது. இது எல்லாம் கடந்த 5 ஆண்டுகளில் நடந்திருக்கிறது. இந்த வரியைத்தான் அளவுக்கு அதிகமாக மக்களிடத்திலே பாரத்தை சுமத்தி அரசு வருவாயாக மேற்கொள்கிறது. அரசுக்கு வருவாய் என்பதே இந்த வரிதான், டாஸ்மாக் தான். டாஸ்மாகில் கடந்த வருடம் மட்டும் 48,000 கோடிக்கு சாராயம் வித்திருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள் நீங்கள். அரசு மக்களை போட்டு உறிஞ்சுகிறது. வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் மக்கள் மீது சுமையை சுமத்தி 5 வருஷத்துக்கு முன்னாடி இபி பில்லு, கரண்ட் பில் எவ்வளோ கட்டுறீங்க, இன்னைக்கு எவ்வளோ கட்டுறீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், சொத்து வரி எவ்வளோ கட்டுறீங்க, இன்னைக்கு எவ்வளோ கட்டுறீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி பால் விலை என்ன இருந்துச்சு, இப்போ என்ன இருக்குது? 5 வருஷத்துக்கு முன்னாடி சிலிண்டர் விலை என்ன இருந்துச்சு, இப்போ என்ன இருக்குது? இந்த விலைவாசி ஏற்றம் மிக தீவிரமாக இருப்பதற்கு காரணமே அரசுக்கு அதிக வருவாய் வேணும். ஏன் வருவாய் வேணும்? அரசு வட்டி கட்டணும். ஆக கடனை நீ வாங்கிக்கிற, 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிற, அதை தாண்டி என்னிடத்துல இருந்து வரி வாங்கிக்கிற, அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக்லேருந்து 48,000 கோடி ரூபா உனக்கு ஆண்டுக்கு வருமானம் வருது. இவளையும் வாங்கி நீ என்ன பண்ற? எப்படி நாட்டுக்குள்ளாக விலைவாசி ஏறுது? இவ்வளவு காசு வாங்கி என்ன பண்ற? என்ன பண்ற நீ? ஆக இவ்வளவு வாங்கி உனக்கு பத்தல, மேலும் மேலும் மக்களிடத்துல வரிய சுமத்துறன்னா உன்னுடைய நிர்வாகத்துல கோளாறு இருக்கு. இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறார்களே, 2023 ஆண்டு காலகட்டத்திலே மதிப்பிற்குரியவர்களே 7,000 கோடி ரூபாயை இந்த உரிமை தொகைக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த 7,000 கோடி ரூபாயிலே 1,540 கோடி ரூபாய் எங்கிருந்து எடுத்தது என்றால் SC/SB ஃபண்ட். அதாவது மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் பட்டியல் சாதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கல்விக்காக, பொருளாதார வளர்ச்சிக்காக, மனிதவள மேம்பாட்டுக்காக, உட்கட்டமைப்புகளுக்காக மட்டுமே செலவழிக்க சொல்லி ஒதுக்குகிற நிதி. அந்த நிதியை தூக்கி இந்த உரிமை தொகைக்கு காசு பத்தவன் இந்த அயோக்கிய பழுங்க 1,540 கோடி ரூபாயை அதில் தூக்கி போட்டிருக்கான். எடுக்க கூடாத தொகை. அப்ப இலவசத்தை ஏன்டா கொடுக்கிற? யார் உன்னை கேட்டது? 5,000 ரூபாய் யார் கேட்டது? எவன் தெருவில் இறங்கி போறான்னா? இந்த 5,000 ரூபாய் நீங்கள் கொடுப்பதற்கு பதிலாக 2 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிற அந்த மின்சார கட்டண ரீடிங்க 1 மாசத்துக்கு ஒரு தடவை எடு. 5,000 ரூபாய் எங்களுக்கு தானாவே சேவாயிரும்டா. 5,000 செலவு தானாவே இல்லாம போயிரும்டா. 5,000 ரூபாய்க்கு மேல இல்லாம போயிருமே. விலைவாசியை குறைங்க, சொத்து வரியை குறைங்க. அப்போ இதை விட அதிக லாபம் இருக்குமே. இந்த இலவச பணம் எங்க இருந்து கொடுக்குறாங்க தெரியுமா? அந்த 5,000 ரூபாய் உங்ககிட்ட வாங்கினது. உங்ககிட்ட வாங்கினதுன்னா அதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. பொருளாதாரம் எங்க ஸ்தம்பிச்சு போகும்னா, புரியலனாலும் பேசித்தான் ஆகணும். இதெல்லாம் நீங்க கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. சொல்லிடணும். இதெல்லாம் நான் ஏதோ பேசுறேன் அப்படியே உட்காந்துருக்கேன், நீ உனக்கு புரியலனாலும் பரவாயில்ல, நான் சொல்றதா முடிவு பண்ணிட்டேன். என்ன, அதனால நீங்க கேட்டுதான் ஆகணும். நான் முடிஞ்ச அளவுக்கு எளிமையா சொல்றேன். இப்ப கடன் வாங்குறது தப்பு இல்லை, எல்லா கடனும் தப்பான கடனும் இல்லை. கடன் வாங்கினோம்னா அந்த கடன் எதுக்கு போகணும் அப்படின்னா முதலீட்டுக்கு போகணும். அப்பதான் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அந்த கடன் அந்த தொகை அதிக தொகையை உற்பத்தி பண்ணும். அப்படி உற்பத்தி பண்ணி பணம் பெருகும். இதுதான் நியாயமான முதலீடு. இந்த முதலீடு ஒரு மாநிலத்திற்குள்ளாக ஒரு அரசு எதன் மீது செய்யும்னா,
நீர்ப்பாசன கட்டமைப்பு, உட்கட்டமைப்பு, சாலை, கல்வி, இதெல்லாம் முதலீடு செய்யுதுல்ல, இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான முதலீடு, இதெல்லாம் நல்ல முதலீடு, இதெல்லாம் வரவேற்கலாம். உலகம் முழுக்க அப்படிதான் செய்யறாங்க. ஆனா இந்த அயோக்கிய பள்ளிங்க இருக்காங்கல்ல, இவங்க வாங்கி இந்த தருதலை பிள்ளைக்கு பாக்கெட் பண்ணி கொடுப்பார்ல, அப்பா இந்தா இளவு எடுத்துட்டு போ, இந்த ஒரு 100 ரூபாய் பிடிச்சிக்க, ஒரு 200 ரூபாய் பிடிச்சிக்கிற மாதிரி அந்த பணம் ஊதாரித்தனத்துக்கு என்ன கொடுக்குற பணம், அது திரும்பி வராது, அதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது. நேராக கொண்டு போய் டாஸ்மாக்ல கொடுப்பான், இல்ல 100 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு வண்டியில வேகமா போய் எங்கேயாவது விழுந்து கிடப்பான். இதுதான் நடக்கும். இந்த மாதிரி கொடுக்குற காசு தான் இந்த உரிமை தொகைங்கிற பேர்ல 1000 ரூபாய் காசு. இது இலவசமா மக்களுக்கு போறது. நீ கொடுக்குற 1000 ரூபாயை வாங்கி மாசம் மாசம் ஒன்றும் கோபுரம் கட்டி வாழ போறது இல்லை. ஒரு நாள் 2 நாளைக்கு செலவோட அந்த 1000 ரூபாய் முடிஞ்சு போயிடும். ஆனாலும் மக்கள் ஏன் கொடுக்குது அரசு, நான் உனக்கு இலவசம் கொடுக்குறேன், மாசம் மாசம் பணம் கொடுக்குறேன். இப்ப 5000 ரூபாயை மொத்தமா சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஏங்க, நான் தமிழ்நாட்டுக்குள்ள நான் பேசிட்டு வந்தேன். டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் நடக்குது, சம்பளம் இல்ல, ஒழுங்கூதியம் இல்ல, ஊக்கத்தொகை இல்ல. செவிலியர்கள் போராட்டம் நடக்குது, சம்பளம் இல்ல, ஊக்கத்தொகை இல்ல. மருத்துவர்கள் போராட்டம் நடக்குது, ஊக்கத்தொகை இல்ல. துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடக்குது, விஓக்கள் போராட்டம் நடக்குது, ஊனமுற்றவர்கள் போராட்டம் நடக்குது, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்குது, கிராம அலுவலர் போராட்டம் நடக்குது. எல்லா போராட்டம் நடக்குது தமிழ்நாடு முழுக்க. தினசரி நீங்க செய்தி பார்க்குறீங்க. எல்லாம் எதுக்கு போராடுறான்? எதுக்கு போராடுறான்? பர்மனன்ட் பண்ணு, சம்பளம் கொடுக்கறதுக்காக போராடுறான். நீங்க யோசிச்சு பாருங்க, உழைச்சவனுக்கு சம்பளம் கொடுக்க இந்த அயோக்கியன்கள்ட்ட காசு இல்ல. என்ன அதிகம்லாம் கிடையாது. மொத்தமாவே ஆசிரியருக்கு சம்பளம் ஒரு 52 கோடி 62 கோடி. புரியுதா? உழைச்சவன் நடுத்தரல உட்கார்ந்து போராடுறான். இந்த தமிழ்நாட்டில் எல்லா பிரிவும் போராடுறான். அவனுக்கு உழைச்சவனுக்கு சம்பளம் கொடுக்க வக்கில்ல. இந்த அயோக்கியனுக்கு சும்மா தூக்கி 3000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா? என்ன நினைச்சிட்டு கொடுக்குறீங்க நீங்க? இது எங்க பிரச்சனை தெரியுமா? இந்த வரியை எங்க இருந்து வாங்குறாங்கன்னா, மிடில் கிளாஸ் மக்கள் இருக்காங்க பாரு, நடுத்தர மக்கள், உயர் நடுத்தர மக்கள். இந்த நடுத்தர மக்களும் உயர் நடுத்தர மக்களும் என்ன பண்ணுவான்னா, இந்த கேட்டகரியில் இருக்கவன் தான் சொந்தமா தொழில் பண்றவன். அதாவது சின்ன சின்ன கடை வச்சிருப்பான், இந்த மெடிக்கல் ஷாப் மாதிரி வச்சிருப்பான், இந்த பேனா விற்கிற கடை வச்சிருப்பான், இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் வச்சிருப்பான், இந்த கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருப்பான், ஜெராக்ஸ் எடுக்கிறது வச்சிருப்பான். இவெல்லாம் எம்எஸ்எம்இல பதிவு பண்ணியிருப்பான், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எம்எஸ்எம்இல பதிவு பண்ணியிருப்பான். அந்த குடிசை தொழில் பண்றவன் இவன் தான் தொழில் பண்றவன். நடுத்தர வர்க்கம், கொஞ்சம் மேம்பட்ட நடுத்தர வர்க்கம், அப்பர் மிடில் கிளாஸ்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, இவங்க மேல டாக்ஸ் அதிகப்படுத்துது இந்த அரசாங்கம். எதுக்காக அதிகப்படுத்துது? தனக்கு வருவாய் வேணுங்கிறதுக்காக அதிகப்படுத்துது. எதுக்காக உனக்கு வருவாய் வரணும்? நீ இலவசத்தை தூக்கி நொட்டணும், அதனால உனக்கு வருவாய் வரணும். நீ வாங்கி வச்ச கடனுக்கு வட்டி கட்டணும், அதனால உனக்கு வருவாய் வரணும். அப்போ இவங்க மேலாம் இப்ப போய் பாருங்களேன், திருப்பூர், கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர் போய் பாருங்களேன், எவ்வளவு பேர் தெருவில் இறங்கி போராடுறான்னு. ஏன் போராடுறான் அத்தனை பேர்? என்ன பைத்தியமா? டாக்ஸ் அதிகப்படுத்திட்டாங்க, தொழில் நடத்த முடியல. என்ன பிரச்சனைனா, கமர்ஷியலா பயன்படுத்தக்கூடிய மின்சார கட்டணம் பல மடங்கு அதிகமாகி போச்சு. இப்ப அவனால லாபம் எடுக்க முடியல. அப்ப என்ன பண்றான்? அவன் தன்னுடைய நிறுவனத்தை விரிவாக்கல, நிறுவனத்தை வளர்க்கல, இருக்கிறத வச்சு ஓட்டுவோம் அப்படின்னு இருக்கிறத வச்சு ஓட்டிட்டு இருக்கான். இவன் இருக்கிறத வச்சு ஓட்டுவோம்னு நினைக்கிறதுனாலையும், தாக்கு பிடிக்க முடியாம தன்னுடைய நிறுவனங்களை மூடிடுறதுனாலையும் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, வேலை இழப்பு ஏற்படுது. புதிதா வேலை கொடுக்க முடியல. இவங்கிட்ட வேலைக்கு போறவன் யாரு? இந்த அடிமட்டத்தில் இருக்காம கூலி தொழிலாளியுடைய மகனாக இருந்து முதல் தலைமுறையா படிச்சு போவான் பாரு வேலைக்கு, இல்ல 8வது 10வது படிச்சவன் ஏதாவது பண்ணி போய் திருப்பூர்ல பொழைச்சிக்கலான்ட்டு ஓடுவான் பாரு, அவன் போறான் இவன்ட்ட வேலைக்கு. இப்ப இவனுக்கு வேலை எல்லாம் போயிருது. நீ அவன்கிட்ட காசை புடுங்கி இவன்கிட்ட இலவசமா கொடுக்கறதுனால இவனுக்கு வேலை இல்லாம போகுது, அவனுக்கு தொழில் செய்ய முடியாம போகுது. நீங்க இதெல்லாம் இதுதாங்க பொருளாதாரம். அந்த கட்சியில ஒரே மனஸ்தான் இருக்கான், திமுக ஒரே ஒரு மனஸ்தான், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அந்த ஆளை கூப்பிட்டு கேளு, நீ காரி துப்பா மூஞ்சில. இது ஏன் உரிமை தொகை நிதி அமைச்சரா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு அரசு ஏன் உரிமை தொகை கொடுக்கல? இந்த உரிமை தொகையை ஏன் கொடுக்கல? ஏன்னா அந்த ஆள் கொடுக்க விடல. அந்த ஆளை மாத்துறதுக்கு இதுவுமே ஒரு காரணம். கொடுக்க விடல அந்த ஆளு. ஏன் நீ கொடுக்க கூடாதியா? அரசாங்கமே உட்கார்ந்துருவியா, ஒண்ணுமில்லாம போயிருமியா, மக்கள் தலையில விடியுமியா, எல்லாமே மக்கள் தலையில விடியுமியா, பண்ண கூடாதியான்னு பண்ண விடல. அதனாலேயே நிதி அமைச்சரா இருந்ததை தூக்கி ஐடி அமைச்சரா போடுறாங்க. போட்டுட்டு மண்டையாற்ற ஒரு ஆளை தூக்கி நிதி, அந்த ஆள் உண்மையிலே அறிவாளி, பேங்கிங் செக்டர்ல வேலை பார்த்தோம், உலக அளவுல பெரிய பொருளாதார அறிவு கொண்ட ஒரு ஆளு. மன்மோகன் சிங்கா இருந்தாலும் நேராக பேச முடியும், வேர்ல்டு பேங்கோட சீஃபா இருந்தாலும் உட்கார வச்சு நேருக்கு நேராக பேச முடியும். அந்த அளவுக்கு அறிவு ஞானம் இருக்கிற ஒரு ஆளு யாரு? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்.
நிதி அமைச்சரா இருந்த அவரை தூக்கி சம்பந்தம் இல்லாம ஐடி மினிஸ்டரா போட்டு, மண்டையாற்ற ஒரு ஆளை தூக்கி நிதி அமைச்சரா போட்டு நீ உரிமை தொகைக்கு ஒப்புதல் வாங்குற. நீ எவ்வளவு பெரிய ஆள் நீ? சரி, இந்த சாராயத்தை எடுத்துக்கோங்க. இந்த டாஸ்மாக் 48,000 கோடிக்கு போன வருஷம் சாராயம் வித்துருக்காங்க. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் சாராயம் சராசரியா விற்கிறது 130 கோடியிலேருந்து 150 கோடி. போன தீபாவளிக்கு சாராயம் வித்தது 790 கோடி. போன பொங்கலுக்கு சாராயம் வித்தது 725 கோடி. ஒட்டுமொத்தமா ஒரு வருஷத்துக்கு 48,000 கோடி ரூபாய்க்கு சாராயம் விற்கிற அரசாங்கம். இதுல இந்த வெங்காயங்க 2016 தேர்தல் அறிக்கையா இருக்கட்டும், இல்ல கனிமொழி மாதிரியான ஆட்கள் இருக்காங்கல்ல, இந்த திருடங்க, இந்த அயோக்கியங்க, நாங்க பூரண மதுவிலக்க கொண்டு வந்துருவோம். பூரண மது நீ புடுங்குவ பூரண. ஏண்டா 48,000 கோடி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க, வர்ற டாஸ்மாக்ல தான் அரசாங்கமே நடக்குது. நீ எப்படி மூடுவ கடைய? எப்படி மூடுவ? ஏண்டா அந்த டாஸ்மாக்கு சாராயம் வருது, அந்த சாராயத்தை அனுப்புற ஃபேக்டரி இருக்கு, அந்த ஃபேக்டரிக்கெல்லாம் எவன்டனா இருக்கு? எவன்டனா இருக்கு? வாங்கச்சு மந்திரி கிட்ட இருக்குடா. டிஆர் வர வச்சிருக்கா எங்க ஊர்ல, அவர் வச்சிருக்காரு எங்க ஊர்ல சாராயால. உங்க கட்சி அமைச்சர்கள் இடத்துல இருக்குது சாராயால. இந்த பார ஒட்டி இந்த மணமகிழ் மண்டபம்னு ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, டாஸ்மாக் ஒட்டி பாரு, இதெல்லாம் எவங்க கையில் இருக்குது? அந்தந்த கட்சியில் இருக்கிற ஆளுங்கட்சியில் இருக்கிற லோக்கல் பிரமுகர்கிட்ட இருக்குது. அவன் தானே வாங்கியிருப்பான், அவன் தானே டெண்டர் எடுத்திருப்பான். ஏன்னா டாஸ்மாக் வச்சு அரசாங்கம் 48,000 கோடி சம்பாதிக்குதுரா. விற்கிறவன் 48,000 கோடி சம்பாதிக்கிறான். அதை தயாரிக்கிற அமைச்சர்லாம் எவ்வளவு கோடி ரூபாய் சம்பாதிப்பான்? உன் கட்சிக்காரன் லோக்கல்ல பார் வச்சிருக்கானே, எவன் கான்ட்ராக்ட் கொடுக்கறது? அவன் எத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிப்பான்? ஏன்னா கூட்டமா சேர்ந்து கொள்ளடிச்சுக்கிட்டு அரசாங்கம் சேர்ந்து கொள்ளடிக்குது, அரசியல்வாதிகள் கொள்ளடிக்கிறீங்க, மந்திரிமார்கள் கொள்ளடிக்கிறீங்க, கொள்ளையடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கத்து எங்க காதுல பூரண மதுவிலக்கு கொண்டு வந்துருவோம். நீ கொண்டு வருவ, நீ கொண்டு வருவ? சிந்திச்சு பாருங்க. எங்க வெளிநாட்டிலலாம் மாஃபியான்னு தனியா இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா 1920 பூரண மதுவிலக்கு அமெரிக்காவில் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது சரக்கு விற்கக்கூடாது, சாராயம் விற்கக்கூடாதுங்கிறது சட்டம் அமெரிக்காவில். என்ன சிக்கல் ஆயிடுச்சுன்னா கள்ள சாராயம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கள்ள சாராயம் வித்தானே அவன் அதில் கிடைக்கிற பணம் இருக்கு பாரு, அந்த பணத்தில் தனியாக ஒரு ஆர்மியவே வாங்க ஆரம்பிச்சிட்டான். எது? அந்த நாட்டுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு, பாப்லோ எஸ்கோபார் மாதிரி அந்த நாட்டுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு ஒரு ராணுவத்தை தனியாக அமைச்சு அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து, அவன் ஏதாவது பண்ணானா சுடுறா, யாரு அவனை, இவன் ஒரு நாட்டோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். அந்த அளவுக்கு சாராயம் ஒருத்தவனுக்கு பவரை கொடுத்துருது. மாஃபியா தனியா இருப்பாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்ன பெரிய பிரச்சனைனா, இந்த மாஃபியாக்கள்லாம் வேற யாரும் இல்லை, இந்த திமுக அதிமுகவோட அமைச்சர் எம்எல்ஏ தான். கரூர்ல கல்குவாரியில போய் ஒரு செய்தியாளர் செய்தி எடுத்ததுக்கு பழனியாண்டிங்கிற திமுக எம்எல்ஏங்க போட்டு பொழந்துட்டாங்க. எம்எல்ஏ மாதிரியே தெரியல. ஏ ரவுடி குண்டாசு லும்பனுங்க. எந்த பொருளாதார அறிவும் கிடையாது, எந்த அரசியல் தெளிவும் கிடையாது. இப்ப இந்த டாஸ்மாக் விஷயத்துக்கு வருவோமே, இங்க பாருங்க, டாஸ்மாக்ல நடக்கிற மாதிரி உழைப்பு சுரண்டல் எதுலையுமே நடக்கல. அந்த சரக்கு தயாரிக்கிறதுக்கு அதிகபட்சம் 30 ரூபா ஆகுது, விற்கிறது 160 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா சேர்த்து 170 ரூபா 150 ரூபா விற்கிறான். 30 ரூபாய்க்கு தயாரிக்கிற ஒரு சரக்கை நீ 40 ரூபாய்க்கு வித்தன்னா நீ நியாயமா, 50 ரூபாய்க்கு வித்தன்னா பரவாயில்ல. அட 2 மடங்கு லாபம் வச்சு 60 ரூபாய்க்கு வித்தா கூட பரவாயில்லடா. ஏண்டா 30 ரூபாய்க்கு தயாரிக்கிறத 160 ரூபாய்க்கு 3 மடங்கு 4 மடங்கு லாபம் வச்சு விற்கிறீங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு என்ன அதிகற்புத சாராயத்தையடா நீங்க கொடுத்துட்டீங்க. அது குப்படா, எச்சையில எச்சடா அந்த சாராயம். கரும்பு சக்கையில இருந்து எடுக்கிற சாராயம்டா அது. நீ என்ன வெள்ளக்கார மாதிரி ஸ்காட்சா கொடுத்துட்ட, இல்ல விஸ்கியா கொடுத்துட்ட, இல்ல ஓட்கா கொடுத்துட்டியா? என்ன கொடுத்த நீ? வீரன் ஒரு சரக்கு. தமிழ வளருங்கடான்னா பாட்டில் வீரன். என்ன இவங்க கொடுக்குற சரக்கு இருக்குல்ல, மட்டமான சரக்கு. வெளிநாட்டுக்காரன்லாம் இதை பார்த்தாலே மயங்கி விழுந்துருவான். அந்த மாதிரி இப்போ இதில் என்னன்னு சொல்றேங்க, 30 ரூபாய்க்கு தயாரிச்சு 150 ரூபாய்க்கு விற்கிற, 160 ரூபாய்க்கு விற்கிற. எவ்வளவு மார்ஜின் இருக்கு பாரு உனக்கு, எவ்வளவு மார்ஜின். இவ்வளவு லாபம் யாருக்கு போகுது? இந்த அரசாங்கத்துக்கு போகுது. இதை தாண்டி இந்த டாஸ்மாக் பணியாளர்கள் பிரச்சனை இருக்கே, அவங்கள மாதிரி ஒரு கொடுமை அனுபவிக்கிறீங்க உலகத்திலே இல்லை. நம்மளாம் ஏதோ டாஸ்மாக்ல வேலை பார்க்குறோம்ட்டு நம்ம இலக்காரமா பார்க்குறோம். அவன் நம்மளை விட பெரிய அடிமையா இருக்கான். பிரிட்டிஷ் காலத்துல தமிழர்களை தேயிலை தோட்டங்களுக்கு அடிமையா கொத்தடிமையா கூட்டு போனாங்க வேலை பார்க்கறதுக்கு. அது உலக கொடுமையா இருக்கும். நீங்க அதை படிச்சீங்கன்னா அதை விட கொடுமையா இப்ப இருக்கிற டாஸ்மாக் ஊழியர் அனுபவிச்சுட்டு இருக்கான். ஏங்க 23 வருஷமா வேலை பார்க்குறாங்க, பர்மனன்ட் பண்ணல. தொகுப்பூதியம் தான் உண்டு, காலமுறை ஓய்வு கிடையாது, ஊதியம் கிடையாது. என்னன்னா அவனுக்கு பென்ஷன் கிடையாது,
பஞ்சப்படி பயணப்படி கிடையாது, வீட்டு வாடகைப்படி கிடையாது. என்ன கூத்து தெரியுமா? டாஸ்மாக் கட்டடம் இருக்குல்ல, இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு இபி பில் வந்தாங்க கட்டுறான். யாரு வேலை பார்க்குறவன் இபி பில் கட்டுறான். லாரியில லோடு வருதுன்னு வச்சுக்கோங்க, இறக்கி உள்ள வைக்கிறதுக்கு காசு கொடுக்கணும்ல, அந்த காசை இவன் தான் கொடுக்குறான். இதுல என்னன்னா சமீபமா என்ன பெரிய பிரச்சனை, அந்த பாட்டில திருப்பி வாங்குறாங்கல்ல, 10 ரூபா கொடுத்தா அந்த ஸ்டிக்கர் ஒட்டி 10 ரூபா கொடுக்குறாங்கல்ல, அதை இவங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை, சண்டை வருது, அடிதடி வருது. ஏன் பாட்டில் வச்சிருக்கிறவன் சம்பந்தம் இல்லாமல் இதுக்குள்ள சொல்லிட்டு வந்து வைக்க வர்றது, ஊருக்கு மறைவா கையை உள்ள விட்டு எடுத்து பாட்டில் கொடுக்கறது. அவன் இதெல்லாம் வாங்க முடியாதையா கையில் போயா அப்படின்றது. நீ எப்படி பாட்டில் வாங்க மாட்டேன்னு சொல்லுவ? கவர்மெண்ட் சண்டை, அடிதடி சண்டை, கேஸ் ஆகுது, போலீஸ் கேஸ் ஆகுது. என்ன பெரிய பிரச்சனைனா, இந்த பாட்டில் வாங்குறதுக்கு தனியாக ஏஜென்சி வைங்கடாங்கிறது அவங்களோட கோரிக்கை, போராட்டம். எதுவுமே இல்லாமல் அடிமைகளாகவே பணி நிரந்தரமும் கிடையாது. ஏன் ஒரு 2 வீலர் லோன் போட முடியாதுங்க டாஸ்மாக் ஊழியர். 2 வீலர் லோன் போடக்கூடியது, அவனுக்கு பர்மனன்ட் சம்பளம் கிடையாது, பென்ஷன் கிடையாது, இஎஃப் கிடையாது, பிஎஃப் கிடையாது, எதுவுமே கிடையாது. பேங்க்கார லோன் கொடுக்க மாட்டான் 2 வீலர் வாங்குறதுக்கு. யாருக்கு? டாஸ்மாக் ஊழியருக்கு. ஆனா பாக்குறது கவர்மெண்ட் வேலை. வீடு கட்டுறதுக்கு பேங்க்ல லோன் வாங்க முடியாது. எவ்வளவு பெரிய சிக்கல் அது. ஒவ்வொருத்தவனுக்கும் அதே பிரச்சனை இருக்குது, ஒவ்வொரு பணியாளருக்கும் அதே பிரச்சனை இருக்குது. ஆனா இவங்க சம்பாதிக்கிறது டாஸ்மாக்ல இருந்து அதிகமா சம்பாதிக்கிறாங்க. உழைப்பு சுரண்டல் இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் பேசுவாங்கல்ல, பொருளாதார சுரண்டல், உழைப்பு சுரண்டல். கேட்கறதுக்கு பெருசா இருக்கும். என்ன பொருளாதார சுரண்டல், என்ன உழைப்பு சுரண்டல்னா, ஒரு கூலி தொழிலாளி ஒரு நாளைக்கு 700 ரூபா சம்பாதிக்கிறான்னு ஒரு கணக்குக்கு வச்சுப்போம். 700 ரூபானா ஒரு மாசத்துல 30 நாள் வேலை பார்த்தாலே அவன் 21,000 ரூபா சம்பாதிப்பான். 30 நாள் வேலை பார்க்கணும். இந்த 30 நாளும் அவன் குடிச்சான்னா 6,000 ரூபா போகுது. ஒரு நாளைக்கு 200 ரூபா வாட்டர் பாட்டில் அது லொட்டு லொஸ்க்கு சேர்த்து கணக்கு வச்சோம்னா ஒரு நாளைக்கு 200 ரூபா ஒரு கூலி தொழிலாளி குடிக்கிறதுக்கு மட்டும் செலவு பண்றான். அப்போ ஒரு மாசத்துக்கு 6,000 ரூபாய் குடிக்கிறதுக்கு மட்டும் செலவு பண்றான். எவ்வளவுல 21,000 ரூபாய் சம்பளத்துல ஒருத்தவன் 6,000 ரூபாய் வெறும் சாராயத்துக்கு மட்டும் ஒரு மாசம் செலவு பண்றான்னா இதை விட மிகப்பெரிய உழைப்பு சுரண்டல், பொருளாதார சுரண்டல் இருக்காது அந்த நாட்டில்? இருக்கா? இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? டாஸ்மாக் நீ மோனோபோலியா நடத்த, உனக்கு காம்படிட்டர் கிடையாது. நீ வைக்கிறதா விலை, நீ வைக்கிறதா சட்டம். இங்க பாரு, நீ உழைப்பு சுரண்டல் செய்து அவங்ககிட்ட இருந்து பணத்தை உருவுற, பணத்தை புடுங்குற, உழைச்ச காசை புடுங்குற. அதே சமயம் பாட்டிலுக்கு அதிகமா விலை வச்சு கொள்ள அடிக்கிற. அதனால உன் அரசாங்கம் நடக்குது, உன் மந்திரிமார்கள்லாம் வளங்குளிக்கிறாங்க, உன் கட்சிக்காரெல்லாம் நல்லா இருக்கான். அதை தாண்டி கடன் வாங்கியிருக்க நீ 4.5 லட்சம் கோடி. ஏங்க 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கிக்கிறான், இருக்கிற வரி எல்லாம் உயர்த்திக்கிறான், டாஸ்மாக்ல இருந்து 48,000 ரூபாய் பணம், 40,000 கோடி பணத்தை எடுத்துக்கிறான். என்னங்க பண்றாங்க இவங்க? என்னங்க பண்ணுது இந்த அரசாங்கம்? அப்ப அது எவ்வளவு பெரிய சிக்கல். இத கேள்வி கேட்கணுமா கூடாதா? இத கேள்வி கேட்டா உனக்கு என்னன்னு ஒருத்தன் கேட்கறானா, அவன் திட்டக்குழுத்துல இணை இயக்குனர், அவன்லாம் திட்டம் போட்டு இந்த நாடு விளங்குமா? சிந்திச்சு பாருங்க. அதாவது தாட்கோன்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தாட்கோ லோன்லாம் கொடுப்பாங்க. இந்த தாட்கோ எதுக்கானது அப்படின்னா, ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் இருக்காங்க பாருங்க, பட்டியல் சாதியினர், தேவேந்திர குல வேளாளர், பறையர், ஆதி திராவிடர், அது இல்லாம பழங்குடிகள், குறவர்கள், இவங்க எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னா லோன் கொடுக்கறது தான் இந்த தாட்கோவோட வேலை. என்ன அது இல்லாம முதல்வரோட அரைஸ் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது, அது இல்லாம வீட்டு வசதி திட்டம் இருக்குது. இந்த திட்டத்துக்கெல்லாம் ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட் போடும் போதும் மாநில அரசு நிதியை கோடியா ஒதுக்குது. மத்திய அரசு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை இவர்களுக்கு ஒதுக்குது. சரியா? இந்த பணம் யாருக்கு போய் சேரணும்னா பட்டியல் சாதியினருக்கு, ஷெட்யூல் காஸ்டுக்கு போய் சேரணும், இவங்களுக்கு போய் சேரணும். என்ன தமிழ்நாட்டில் கடந்த 6 வருஷமா அதிமுக ஆட்சி காலத்துல இருந்து 2020 இருந்து, நான் மறுபடியும் சொல்றேன், நான் இதெல்லாம் பேசித்தான் ஆவேன், உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும் நீங்க கேட்டுத்தான் ஆகணும், இது ரொம்ப முக்கியமானது. 2020 இருந்து 2026 6 வருஷம், இதுல அதிமுக ஆட்சி காலம் 1 வருஷம், கடைசி வருஷம். அந்த 1 வருஷத்துல இருந்து இந்த மக்களுக்கு போகக்கூடிய பணம் இருக்கு பாருங்க, இந்த மக்களுக்கு போய் சேர்ந்து இவன் கல்வியில, தொழில, பொருளாதாரத்துல, வாழ்க்கையில முன்னேறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அந்த பணம் இருக்கு பாருங்க, அந்த பணத்தை இந்த ஈர வெங்காயங்க அரசு நிர்வாகங்க திருப்பி அனுப்புதுங்க. முழுசா அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணத்தை செலவு செய்யாம இந்த அதிகாரிகளை திருப்பி அரசு அனுப்பி விட்டுறான். பண்ண கூடாது.
தேனி மாவட்டத்தில் மட்டும் 3.14 கோடி அனுப்பியிருக்கான். ஆர்டிஐ போட்டு மதுரையில் இருக்கிற கார்த்திக்ங்கிற சமூக ஆர்வலர் இந்த செய்தி எடுத்திருக்கிறார். திருநெல்வேலி, தென்காசி, தேனி 3 மாவட்டத்தில் 4 கோடி 4.25 கோடிக்கு மேல போயிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 80 லட்சம் 20 லட்சம் 1 கோடி 1.25 கோடி நீ திருப்பி அனுப்பிட்டே இருக்கான். இந்த பணம் யாருக்கு போக வேண்டியது? அந்த மக்களுக்கு போக வேண்டியது. அவன் இன்னமும் நிலம் இல்லாம இருக்கான், இன்னமும் கல்வி இல்லாம இருக்கான், அவனுக்கு தேவை இருக்கு, அவன் கையெழுத்தான் கொடுக்கறதுக்கு நீ பணத்தை ஒதுக்குற. திட்டங்கிற பேர்ல மீடியாவுக்கு சொல்லி பத்திரிகைகளுக்கு சொல்லி இந்த துறைக்கு இவ்வளவு இந்த துறைக்கு இவ்வளவுன்னு கோடிக்கணக்காக ஒதுக்கி அரசுக்கு நல்ல பேரத்தை அடிக்கிற. ஆனா அப்படி ஒதுக்கிற பணம் அந்த மக்கள்கிட்ட போய் சேருதா அப்படின்னா கிடையாது, கிடையாது. தாட்கோல போய் நீங்க வந்து லோன் அப்ளை பண்ணுங்களேன். யாராவது ஒரு ஆள் இங்க பண்ணிருப்பீங்க, இல்ல புதுசா தொழில்களில் தொடங்கணும்னா தாட்கோல போய் லோன் கேளுங்க. பண்ணிருக்கீங்களா? ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா கொடுத்தாங்களா? என்ன தெரியாதுல்ல, தெரியாது, சொல்ல மாட்டேங்க. நீங்க வந்து தாட்கோல ஏன் லோனை ரிஜெக்ட் பண்ணானே சொல்ல மாட்டாங்க. 6 மாசம் அவங்க லோன் இல்லைன்றான். ஏன்டா இல்ல சொல்றானா சொல்ல மாட்டான். பெரிய பிரச்சனை என்னன்னா பேங்க் தான் ரிலீஸ் பண்ணணும் ஃபண்ட். அப்படிதானே? பேங்க் தான் ரிலீஸ் பண்ணணும் ஃபண்ட். பேங்க் என்ன சொல்லுவான்? சிபில் ஸ்கோர் இல்லாமா தடே, சிபில் ஸ்கோர் இல்ல, உங்ககிட்ட வர முடியாது, தனியார் பேங்க் கிட்ட வர முடியாது, அரசு பேங்க் கிட்ட வர முடியாது. தாட்கோல வாங்குற வெங்காயங்களா? தாட்கோல அதுக்கு தானே வாங்குறோம், அதுக்கு தானே வாங்குறோம். இங்க பிரைவேட் பேங்க் சென்னை மாதிரி ஊர்கள்ல, தமிழகத்தினுடைய பெரும் நகரங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி ஊர்கள்ல இருக்கக்கூடிய இந்த ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் இருக்காங்க பாரு, பட்டியல் சாதியினர், பறையர், தேவேந்திர உளவேளாளர், இந்த பட்டியல் சாதியினர் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குல்ல, இந்த பகுதிகளில் பிரைவேட் பேங்க் அந்த பகுதிகளில் கிரே ஏரியான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு லோன் தர மாட்டான் பிரைவேட் பேங்க்ல. இது நடக்குது. நீங்க HDFCலையோ ICICலையோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்துட்டு போய் லோன் கேட்டீங்கன்னா தரமாட்டான், காரணம் சொல்ல மாட்டான். அப்ப என்ன? இதே இந்த SC/SB ஃபண்ட், இதே தாட்கோ கொடுக்கிற ஃபண்ட், இதே ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு கொடுக்கிற ஃபண்ட், இந்த ஃபண்டை நீ திருடுற, நீ திருப்பி அனுப்புற. அப்படி திருப்பி அனுப்புன ஃபண்ட் எதுக்கு போகுது தெரியுமா? இவன் கொடுக்கிற இலவசத்துக்கு போகுது. 2023 இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆச்சுங்க. பிஜேபியோட அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்கிறாருங்க. மத்திய அரசு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அனுப்பியிருக்குது, அந்த ஃபண்டை நீ தூக்கி மகளிர் உரிமை தொகையில போட்டிய, அப்படி பண்ணக்கூடாது, அது தப்பாச்சே, ஏன் பண்ணன்னு கேக்குது. தமிழக அரசு விளக்கம் கொடுக்குது. என்ன விளக்கம்? நாங்க அந்த மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய அந்த தகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள்ல ஷெட்யூல் காஸ்ட் பட்டியல் சாதியின பெண்களை தேர்ந்தெடுத்து தான் இந்த பணத்தை கொடுக்குறோம். இதை விட அயோக்கியத்தனம் ஏதாவது உண்டா? நீ வந்து உரிமை தொகை கொடுக்கும்போது அதுக்கான ஃபார்ம் கொடுக்கும்போது அதுல சாதி இருந்துச்சா? யாராவது சாதி ஃபுல்லா பண்ண ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுல சாதி கிடையாது, அந்த ஃபார்ம்ல சாதி கிடையாது, பொருளாதார தகுதி மட்டும்தான் இருந்துச்சு. சாதி பார்த்து நீ அந்த திட்டத்தை கொண்டு வரல. அப்புறம் எப்படி ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு ஒதுக்கின ஃபண்ட் எடுத்து இலவசத்துக்கு கொடுத்த? எப்படி கொடுத்த? என்ன நிர்வாகம் நடத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? இதை மற்ற துறைக்கு நீங்கள் செய்ய விட முடியுமா? மற்ற துறைக்கு இந்த சாதிக்காரனுக்கு போற ஃபண்ட் இல்லாம மற்ற துறைக்கு இதே தமிழக அரசு இதே மாதிரியான திரட்டு வேலையை செய்து விடுமா? அப்ப என்ன உனக்கு? எவன் கேட்க போறாங்கிற தைரியம் தானே? யாரா கேட்பா இதெல்லாம் தைரியம் தானே? நாங்க கேட்போம், சீமானின் தம்பிகள் கேட்பாங்க, எங்க இருந்தாலும் கேட்பாங்க, எங்க இருந்தாலும் கேட்பாங்க. அப்போ இந்த அரச நிர்வாகமே ஊழல் படிந்த கேவலங்கெட்ட பொருளாதார நோக்கம் இல்லாத, பொருளாதாரம்னா என்னன்னே தெரியாத, ஜெயிக்கிறதுக்காக காசை இலவசங்களை வாரி இறைச்சி மக்களை சந்திக்கு முச்சந்திக்கு கொண்டு வர போற ஒரு அரசாங்கம், ஒரு திராவிட மாடல் இதைத்தான் சொல்றாங்க அவங்க. இந்த மாதிரியான ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதை அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க முடியாது. அதிமுக வந்தா மாறுமா? சத்தியமா மாறாது. இவன் என்ன செய்யறானோ அதை 2 மடங்கு செய்வான். நீங்க பாருங்க, இவர்கள் 1000 ரூபாய் உரிமை தொகை, அவர் வந்து 2000 ரூபாய் உரிமை தொகை. இவர் வந்து பெண்களுக்கு மட்டும் இலவசம், அவர் வந்து ஆண்களுக்கும் இலவசம். எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, உழைச்ச உழைப்புக்கு சம்பளம் இல்ல, மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரல, வேலை வாய்ப்பு 45% கடந்த ஆண்டுகளை விட அதிகரித்திருக்கிறது இந்தியாவிலே. மக்களுடைய நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, 2006ல் டாஸ்மாக் வருமானம் 6 கோடியோ 8 கோடியோ, என்ன 8 கோடி. 2026ல் அதே டாஸ்மாக் வருமானம் 48,000 கோடி. எது 8,000 கோடி எங்க இருக்குது? 48,000 கோடி எங்க இருக்குது?
8 40 6000 கோடி எங்க இருக்குது, 48,000 கோடி எங்க இருக்குது. கிட்டத்தட்ட 2006 இருந்து 2026 இந்த 20 வருஷத்துல டாஸ்மாக்ல வரக்கூடிய வருமானத்தின் அளவு 8 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 6000 கோடி கல்லா கட்டினவங்க இன்னைக்கு 48,000 கோடி கல்லா கட்டுறாங்க. இதுல இவர்கள் போதையில் தடுமாறாத தமிழகமா? எது டார்கெட் வச்சு விற்க சொல்றான். டார்கெட் வச்சு இவ்வளவு சாராயம் நீ வித்தே ஆகணும்னு சொல்றது யாரு? அரசாங்கம் சொல்லுது. நீ பொங்கலுக்கு தீபாவளிக்கும் டார்கெட் வச்சு டாஸ்மாக்ல விற்பனை குறைஞ்சா கலெக்டரை கூப்பிட்டு கலெக்ட் எடுக்கும் இந்த அமைச்சரவை அரசாங்கம். நீ டார்கெட் வச்சு மக்களிடத்துல பூத்தி தொலைக்கிறடா, தள்ளுறடா சாராயத்தை. நீ எப்படா சாராயத்தை ஒழிப்ப? நீ எப்படி ஒழிப்ப? ஏன் போய் பேசுற? யாரை ஏமாத்த போய் பேசுற? உழைப்பு சக்தி. கம்யூனிஸ்டுகள் யாராவது இருந்தா உங்களுக்கு தெரியும், உழைப்பு சக்தி தான் அற்புதத்தில் அற்புதமானது. உழைப்பு தான் ஒரு பொருளினுடைய மதிப்பை பல மடங்கு உயர்த்துகிறது. உழைப்பு மிக மிக முக்கியமானது. இந்த பேப்பர்ல இருந்து உழைப்பை கழிச்சிட்டோம் அப்படின்னா இது வெறும் கூழு. அந்த கூழ்ல இருந்து உழைப்பை கழிச்சிட்டோம் அப்படின்னா இது ஒரு மரம். அந்த மரத்துல இருந்து உழைப்பை கழிச்சிட்டோம் அப்படின்னா இது வெறும் விதை. அப்ப உழைப்பு தான் எல்லாத்தையும் மாற்றுகிறது, மதிப்பை கூட்டுகிறது. அந்த உழைப்பு சக்தி தான் மனித குலத்தை இவ்வளவு தூரம் வளர்த்து கொண்டு வந்திருக்கிறது. அந்த உழைப்பு சக்தியை மனிதனிடமிருந்து பிடுங்குவதில், ஒழிப்பதில், அழிப்பதில் மிகப்பெரிய பங்கு இந்த டாஸ்மாக்கு உண்டு. 30 வயசு 35 வயசு வரைக்கும் மூச்சு முட்டை குடிப்பான்டா. 38 வயசுல படுத்துருவான். உழைக்கிற சக்தி இருக்காது, வேலைக்கு போக முடியாது, வெயில்ல நிக்க முடியாது, ரத்தம் வாந்தி எடுத்து செத்து போயிடுவான், கிட்னி அழுகி போயிடும், குழந்தை பிறக்காது. கும்பகோணத்துல எங்க அண்ணன் சொன்னார், கும்பகோணத்துல ஒரு காலத்துல இந்த செயற்கை கருத்தரிப்பு மையங்களை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கூட்டம் பேசும்போது 10 20 இருந்துச்சு. இன்னைக்கு 40 செயற்கை கருத்தரிப்பு மையம் இருக்குது. என்ன பிரச்சனை? அப்ப குழந்தை பிறக்கல. எதனால பிறக்கல? ஒரு நாடு சாராய கடையை வச்சு ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருந்தா விளங்க மாட்டா அந்த நாடு. ஏண்டா மனசாட்சியிலேடா உங்களுக்கு? உழைப்பு சக்தியை ஒருத்தவன் புடுங்குறீங்க, அவனை சக்கையாக்கி போய் ஒரு 35 வயசுல காரி துப்புது குடும்பமே. அவனை உழைக்க மாட்டாங்கன்னா சாராயத்தை குடிச்சு வீணா போறான்னு. மக்கள் மீது எந்த விதமான அக்கறையும் இல்லை, எந்த விதமான அக்கறையும் இந்த கட்சிகளுக்கு இல்லை. பெரிய சிக்கல் இருக்குது. நீங்க மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு புரியலனாலும் நான் பேசித்தான் அவன். பிஸ்கல் சஸ்டைனபிலிட்டி ஒன்று இருக்குது. என்னன்னா நிதி சுதந்திரம். வேணா வீடியோ வரும், பார்த்து யூடியூப்ல பார்த்து 1க்கு 2 தடவை பார்த்தாவது ஏதாவது படிச்சாவது புடிச்சு, வேற வழி இல்லை கொண்டுருவாங்க நம்மள. சத்தியமா தெருவுல திருவோட விட்டுருவாங்க, வேற வழியெல்லாம் தெரிஞ்சு. பிஸ்கல் சஸ்டைனபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த பிஸ்கல் சஸ்டைனபிலிட்டிங்கிறது என்னன்னா நிதி சுதந்திரம். ஒரு மாநிலத்தினுடைய நிதி சுதந்திரம் எப்ப சரியா இருக்கும்? அந்த மாநிலத்தினுடைய அதிக கடன் இல்லாத போது. இப்ப நீங்க அப்படியே தலைகீழ யோசிச்சு பார்க்கணும். இந்த கடன் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், இவன் வட்டி கட்ட மாட்டான். சரியா? வட்டி கட்டலன்னா எவ்வளவு தொகை மிச்சமாகும்? கடந்த ஆண்டு கணக்கெடுப்பின்படி 68,000 கோடி மிச்சமாகும். இந்த 68,000 கோடி எதுக்கு பயன்படும்? கிராமப்புறங்கள்ல இருக்கிற மருத்துவ சேவை, நீர்ப்பாசனம், பள்ளி பிள்ளைகளுக்கு போடுற சத்துணவுல ஊட்டச்சத்து, தாய்மார்கள் மகப்பேறு மருத்துவம், இதெல்லாம் சாதாரண கிடையாது, ரொம்ப முக்கியமான விடயங்கள். இந்த முக்கியமான விடயங்களுக்கு பயன்படுத்த சொல்லி ஒரு நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய வரி இருக்கு தெரியுமா? அந்த வரியை வாங்கி தான் இவங்க வட்டியா கட்டிட்டு இருக்காங்க. இப்ப தலைகீழ பார்த்தாலும் அது விளங்காது, நேரா பார்த்தாலும் அது விளங்காது, தலைகீழ பார்த்தாலும் அது விளங்காது. ஏன்னா இவங்க செய்யறது முழு தப்பு. அப்ப இதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? இவங்க மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ரெவென்யூ அதிகமா இருக்கு, நாங்க வளர்ந்துருக்கோம், ஸ்டேட் ஜிபிடி அதிகமா இருக்குது, கிராஸ் டொமஸ்டிக் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதிகமா இருக்குது, நாங்க பாருங்க எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறோம், நாங்க பாருங்க எத்தனை தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்கிறோம், மாநிலத்தினுடைய வருமானம் அதிகரிச்சு. ஒரு மாநிலத்தினுடைய வருமானம் எங்கிருந்து அதிகரிக்கணும்னா உற்பத்தியில் இருந்து அதிகரிக்கணும். அதுதான் மாநிலத்தின் அதிகாரம். உற்பத்தி காமராசர் காலத்துல கட்டினான்டா டேம், காமராசர் காலத்துல கட்டினான்டா தொழிற்சாலை. திருச்சி பிஹெச்எல் இருந்து ஆவடி டேங்க் ஃபேக்டரியில இருந்து காமராசர் காலத்துல கட்டினான்டா. அதுதான்டா உற்பத்தியை பெருக்குனுச்சு. இப்ப நீங்க இந்த செய்யக்கூடிய முதலீடுகள் இருக்குல்ல, இந்த முதலீடுகள் எதுவுமே உற்பத்தியை பெருக்காது. அப்ப மேலும் மேலும் இந்த கடங்கார மாநிலமாவே மாத்திக்கிட்டு வரும். அப்ப உற்பத்தி இல்லாத ஒன்றின் மீது செலவழிக்கிற பணம் தொகை வீண் தொகை.
ஆனா இவங்க ஏன் செய்யறாங்கன்னா உங்களுக்கு இலவசம் கொடுக்கணும், உங்ககிட்ட இருந்து ஓட்ட வாங்கணும். ரெண்டு கட்சிக்கும் இந்த நோக்கம் கிடையாது. போக்குவரத்து கழகம் நஷ்டத்துல இயங்குது, என்ன அரசு போக்குவரத்து கழகம் நஷ்டத்துல இயங்குது, அப்புறம் என்ன புடுங்கிறதுக்கு இலவச பயணம்? எவன் கேட்டான் ஒண்ணு? ஏன் நீங்க வந்து 2 ரூபா கொடுத்து 1 ரூபா கொடுத்து நான் போயிட்டு இருந்தேன், அப்ப நான் பேருந்துல போனதே இல்லையா? போனதே இல்லையா? அப்படி பண்றியா? பேருந்து கட்டணத்தை குறைடா, பேருந்து கட்டணத்தை குறைச்சிடுறா. பிரைவேட் கம்மியா வாங்குறான்டா, பேருந்து கட்டணம் குறை, பிரச்சனை இல்லை. நீ இப்படி பேலன்ஸ் பண்ணிக்க. நான் என்ன சொல்றேன், நீ இலவசமா கொடுக்கறத நிப்பாட்டு, மொத்தமாவே 10 ரூபா இருக்கிற டிக்கெட்டை 5 ரூபா ஆக்கிரு. பிரச்சனை என்னன்னா விலை குறைஞ்ச மாதிரி எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும், நாங்களும் தன்மானத்தோட காசு கொடுத்து போய்க்குவோம். இந்த ஓசி பஸ் நீங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். நீ அதை செய்ய மாட்டேங்கிறியே. என்னன்னா இப்படிதான் போகணும் இல்ல, இப்படியும் போலாம்ல, இதுதான் சரின்னு இல்லை, இதுவும் சரிதானே. இப்ப நீங்க 5000 ரூபாய் கொடுத்தீங்க, என்ன இந்த 2 மாசத்துக்கு ஒரு தடவை திமுகவோட தேர்தல் அறிக்கையில ரொம்ப முக்கியமான தேர்தல் அறிக்கை என்ன தெரியுமில்ல, 2021 இவங்க 505 தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. இந்த 505ல ரொம்ப முக்கியமான தேர்தல் அறிக்கை என்னன்னு தெரியுமா? கல்வி கடனை நாங்க ரத்து பண்ணுவோம், நீட் தேர்வுல இருந்து விலக்கு வாங்கி தருவோம், என்ன மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிற இபி பில்ல 1 மாசத்துக்கு ஒரு தடவை எடுப்போம். நமக்கு புரியல, நமக்கு வந்து பொதுவா புரியாது. 2 மாசம் எடுத்தா என்ன, 1 மாசம் எடுத்தா என்ன, இப்படிதான் நினைப்போம். நம்ம அடிக்கடி வந்து எடுக்க முடியாது, அதனால 2 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறான், அதான் நினைப்போம். அதானே? அப்படிதான் நினைக்கிறீங்க, வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அதுல? இல்ல, நீங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இவங்க ஆட்சியில் தான் இருப்பாங்க. என்னன்னா பாருங்க, ஸ்லாப் முறைப்படி மீட்டர்ல ரீடிங்க கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்க 100 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு காசு, 100 யூனிட்ல இருந்து 150 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தினீங்கன்னா அந்த காசு அதிகமாகும், ஒரு யூனிட்டுக்கான காசு அதிகமாகும். நீங்க 300 யூனிட் பயன்படுத்தினீங்கன்னா அந்த யூனிட்டுக்கான காசு 6 ரூபா கிட்ட போகும். இப்போ நீங்க 150 யூனிட் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு யூனிட் ஒரு குத்து மதிப்பா ஒரு பேச்சுக்கு 2 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இதே 300 யூனிட் நீங்க பயன்படுத்திங்கன்னா இதே 2 ரூபாயை கணக்கு பண்ணி அவன் போட மாட்டான். நீங்க 300 யூனிட் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு யூனிட் 6 ரூபாய்க்கு போயிடும். அப்ப யூனிட் அதிகமாக அதிகமாக தொகை அதிகமாயிட்டே போகும். இதுதான் இபி பில்ல கணக்கு பண்ற முறை, ஸ்லாப், இதான் முறை. அது அப்படிதான் நடக்கும் உலகம் முழுக்க. இவங்க இதனாலதான் இபி பில்ல நமக்கு அதிகமாக வருது. 2 மாசத்துக்கு சேர்த்து கணக்கு பண்ணும்போது ஒவ்வொருத்தன் வீட்லையும் 500 யூனிட் 600 யூனிட் ஓடி இருக்குது. அப்படி ஓடும்போது அதிக யூனிட் ஓடுனதுனால ஒரு யூனிட்டுக்கான காசு அதிகமாயிருது. அப்ப என்ன நடக்குது, 200 ரூபாய் இபி பில் கட்டிட்டு இருந்தவங்கலாம் 2 மாசம் எடுக்கும்போது 800 ரூபாய் இபி பில் கட்டுறான். நியாயமா 400 ரூபாய் கட்டினா ஒரு நியாயம் இருக்குது, ஆனா 800 ரூபாய் கட்டுறான். ஏன்? யூனிட்ஸ் அதிகமாயிடுச்சு. இப்ப என்ன பிரச்சனைன்னா, இவங்க தேர்தல் அறிக்கையில நாங்க 1 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுப்போம் எடுப்போம் அப்படின்னு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. ஆட்சி முடிய போது அடுத்த தேர்தல் வரப்போகுது, இன்ன வரைக்கும் எடுக்கலங்க. இந்த இபி கரண்ட் பில்ல மட்டும் எத்தனை கோடி கொள்ளடிச்சாங்கிறீங்க? ஏண்டா 1 மாசத்துக்கு ஒரு தடவை ஆள் அனுப்பி எடுக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? என்னையா பிரச்சனை உனக்கு? நான் 150 ரூபாய் 200 ரூபாய் கட்டிட்டு போயிருவேன்யா. நான் என்ன சொல்றேன், இந்த 100 மீட்டர் ஃப்ரீ, இந்த 100 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ கரண்ட் கொடுக்குறீங்களே, அது வேண்டாம் எங்களுக்கு. நீ மாசம் ஒரு தடவை எடுயா, எல்லாம் ஒண்ணுதான்யா. நீ மாசம் ஒரு தடவை எடுத்தா நான் வந்து 600 ரூபாய் கட்டுற இடத்துல 300 ரூபாய் கட்டுவேன். அப்ப எனக்கு 300 ரூபாய் லாபம். நீ 100 யூனிட்டுக்கு இலவசமா கொடுக்காம எனக்கு காசு போட்டா நான் என்ன அதிகபட்சம் ஒரு 150 ரூபாய் கட்டுவேன். அப்போ 300 150 ரூபாயும் 450 ரூபாய், மீதி 150 ரூபாய் எனக்கு லாபம்யா. உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் சொல்றது? இல்ல புரியலையா? இல்ல மறுபடியும் சொல்லணுமா? புரியுதுல? நான் என்ன சொல்றேன், நீ இலவசம் கொடுக்க வேண்டாம், 100 யூனிட் எனக்கு இலவசமா வேண்டாம். 1 மாசத்துக்கு ஒரு தடவை இபி பில்லை எடு, எனக்கு 300 ரூபாய் மிச்சப்படும். நான் அந்த 100 யூனிட்டுக்கு 150 ரூபாய் கட்டினாலும் மீதி 150 ரூபாய் ஏன் காசு, நான் வச்சுப்பேன், எனக்கு லாபம். இத பண்ணணும்ல, இத பண்ண மாட்டாங்க இவங்க. பெரிய பைத்தியக்காரங்க, கோமாளிங்க அவங்க, நம்மள பைத்தியக்காரன் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி 1 இல்ல 2 இல்ல பல திட்டம். இந்த ரேஷன் கடையில மின் பயன்பாட்டை குறைக்கிற விதத்துல 3 குண்டு பல்பு தரன்னு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. என்ன சிரிக்கிறீங்க? இருங்க நான் எடுக்கிறேன். அது எத்தனாவது தேர்தல் அறிக்கைன்னு சொல்றேன். சிரிக்காதீங்க, பயங்கரமான காமெடி பண்ணிருக்காங்க தேர்தல் அறிக்கையெல்லாம். என்ன குண்டு பல்பு கொடுக்குறாங்க? இன்ன வரைக்கும் குண்டு பல்பு வந்துச்சா? ஒட்டுமொத்த நாட்டுக்கே தான் பல்பு கொடுத்தாங்க இவங்க. இப்ப பெரிய சிக்கல் என்னன்னா, பணம் வெள்ளம் கொடுப்பாங்க. இதுல ரேஷன் கடையில கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்துறாங்களாம். பணையை வந்து கொண்டு வந்து வெள்ளத்தை கொடுத்து ரேஷன் கடையில மக்களுக்கு வாங்க கொடுத்து
வெள்ளம் தயாரிக்கிறவன் வயிற்றுலையும் பாலை வாப்போம் அப்படின்னு. இதுல என்ன பெரிய கூத்துனா, நம்ம ஆடு மாடு மேய்ங்கடா, இன்டகிரேட்டட் ஃபார்ம்ஸ் கொண்டு வருவோம்டா, ஸ்ட்ரக்சரலா பண்ணுவோம்டா, இல்ல நிறைய பொருளாதாரம் இருக்குடா, மில்க் மார்க்கெட், மில்க் பால் சந்தைக்கான மதிப்பு அதிகம்டா, இதெல்லாம் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மள ஏதோ பிற்போக்குவாதிகள் அடிப்படைவாதிகள் மாதிரி பார்ப்பாங்க. ஆனா இவங்க தேர்தல் அறிக்கையை பாருங்களேன். அதாவது இந்த பாருங்க, மின் கட்டணம் 2 மாதங்கள், இது வந்து தேர்தல் அறிக்கையில, திமுக தேர்தல் அறிக்கையில 221வது தேர்தல் அறிக்கை இது, நீங்க எடுத்து பார்த்துக்கலாம், இன்னமும் இணையதளத்தில் இருக்குது. அதுல பாருங்களேன், 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின் பயன்பாடு அளவீடு செய்யப்படுவதால் அதிகமான மின் கட்டணம் வசூலிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில் மாதம் ஒரு முறை மின் உபயோகம் கணக்கிடும் முறை கொண்டு வரப்படும். இதனால் 2 மாதங்களுக்கு 1000 யூனிட்டுகளுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்துவோர் ஆண்டுக்கு 6000 ரூபாய் வரையில் பயன்பெறுவர். திமுகவோட தேர்தல் அறிக்கை பாருங்க. 6000 இல்ல, அதுக்கு மேலே வரும் சொல்றாங்க மினிமமா. இவங்க ஒவ்வொன்றுங்க, நான் பொய்யெல்லாம் சொல்லல, நீங்க ஒவ்வொரு வேலையும் நீங்க அப்படிதான் செய்வீங்க. இந்த இதுல இருக்குல்ல, இங்க பாருங்க, இந்த பத்திரிக்கை அடிச்சோம்னா தாய்மாமன் பேர் போடுவாங்கல்ல, தாய்மாமன் பேர் போடலன்னா வெட்டு துழுவோம். பத்திரிக்கைன்னா தாய்மாமன் பேர் இருக்கணும். அந்த மாதிரி தேர்தல் அறிக்கைன்னா கச்சத்தீவை மீட் பண்ணுவாங்க. இந்த பாருங்க, எப்ப 1976 கொடுத்தாங்க, 2026 50 வருஷம் ஆகுதுங்க. ஒவ்வொரு தேர்தலையும் கச்சத்தீவை மீட்போம். தேர்தல் அறிக்கை நம்பர் 113 கச்சத்தீவின் உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற 1974 ஆண்டில் இருந்து திமுக கழகம் இந்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துகிறது. கொடுக்கிறப்ப ஆட்சியில் இருந்தது யாரு? உங்க தகப்பனார் கருணாநிதி தானே. கொடுக்கும்போது கச்சத்தீவை கொடுக்கும்போது கொடுக்கப்படுறது தடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? தடுக்கிறதுக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 1974 இருந்து எழுதுறாங்க தாய்மாமன் பேர் எழுதுற மாதிரி, கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம். நீங்க ஒண்ணு இல்ல, உங்களுக்கு பொழுது போல ஃபன் தேவைப்படுதுன்னா திமுக தேர்தல் எடுத்து படிங்க. பயங்கரமான ஃபன் எல்லாம் உள்ள இருக்கு. இந்த மாட்டு அவசரத்துக்கு அண்டாக்குள்ள கையை விட்டா சிக்கல, சிக்கல எனக்கு இப்போ. ஐயோ நிறைய இருக்குங்க, காமெடியெல்லாம் இருக்கும், பயங்கர காமெடி. பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு ரொம்ப முக்கியமானது. பாத்துங்க, பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிருக்கான்னு மட்டும் பாத்துங்க. 100 ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்கு, 104 105. பால் விலை குறைப்பு பாத்துங்க, பால் விலை குறைஞ்சிருக்கான்னு மட்டும் பாத்துங்க. இதெல்லாம் 2021 தேர்தல் அறிக்கை எவ்வளவு ஏறி இருக்குன்னு பாத்துங்க. என்ன இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆக இது எதுக்காக சொல்றோம்னா, இவ்வளவு தூரம் ஏமாத்துறாங்க. நமக்கு என்னன்னா, நம்ம தெரிஞ்சுதான் ஏமாறுறோமா இல்ல உண்மையில நம்ம முட்டாளுங்களா அப்படிங்கறதா இப்ப பெரிய பிரச்சனையே. இப்ப அதை தெளிவுபடுத்தணும், 2ல 1 பேசிடணும்னு தான் அந்த கூட்டத்தை போட சொன்னது. இதுல என்ன பெரிய குத்துனா, இன்னொருத்தன் வந்துட்டாங்க. ஐயோ அவங்க என்ன ரகம்னே தெரியல. பாருங்க, நம்ம மன்ன காவல்துறை எல்லாம் கண்ணியமா நின்றுட்டு இருக்கிறாரு. நம்ம கூட்டத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, பிரச்சனையும் பண்ண போறது இல்ல. விஜய் கூட்டத்துல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரோ யாரோ ஒருத்தவருங்க கையை பிடிச்சி கடிக்கிறாங்க. நரமாமிச பச்சனையாடா நீங்க, உங்களை எந்த வகையிலடா சேர்க்கிறது? ஐயோ அவங்க மரத்துல ஏறுறது என்ன, திடீர்னு ஒருத்தன் விஜய் பேசும்போது பனை மரத்துக்கு மேல இருந்து வர்றாங்க. படத்துல வர்ற மாதிரி, இந்த சுறா படத்துல கடலுக்குள்ள இருந்து விஜய் இப்படி ஜம்ப்னு வரல, அந்த கிராவிட்டிக்கு எதிரா அப்படி பண்ணவே முடியாது. பேசிட்டு பனை மரத்து உச்சில இருந்து ஒருத்தன் எந்திரிக்கிறான். எப்படி ஏறினான்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. கிரீஸ் தடவிருக்காங்க கம்பியில ஏறக்கூடாதுன்னு, அதை முடிச்சு ஒருத்தன் ஏறான். அவன் தூக்கி அந்த பவுன்சர் தூக்கி அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி தூக்கி வீசுறான். என்ன எதை பண்றாங்க போலீஸ்காரங்க? சேரை உடைக்கிறாங்க, இந்த விசில் அடிக்கிறாங்க. ஐயோ போட்டு இந்த ராத்திரியில பூச்சிக்கிறதுல பேன்னு அடிச்சுக்கிட்ட செங்கோட்டை என்ன ஒரு ஆளு, அதிமுக 50 வருஷம் அரசியல்வாதிங்க அவரு. ஏங்க 9 முறை எம்எல்ஏங்க, பல முறை அமைச்சருங்க. எம்ஜிஆரை பார்த்தவர், ஜெயலலிதாவை பார்த்தவர், கலைஞரை பார்த்தவர், ஸ்டாலினை பார்த்தவர், எல்லாரையும் பார்த்து 7-8 முதலமைச்சரை பார்த்தவருங்க அவரு. எவ்வளவு பெரிய அரசியல் அனுபவம். திமுக அதிமுக 2வது இடத்துல இருந்தவர் போயிட்டா அதிமுக இதுக்கு தாவேகாவுக்கு எதுக்கு போனாரு இன்ன வரைக்கும் அவர் தெரியாது. சேர்த்துக்கிட்ட அந்த கட்சிக்காரங்களுக்கும் தெரியாது, பாக்குற நமக்கும் தெரியாது. அவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, பட்ஜெட் குறித்து நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? அவரு, நாங்க இப்பதான் பிறந்திருக்கிற 2 வருட குழந்தை, எங்க கிட்ட நீங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. உலகத்திலேயே பட்ஜெட் குறித்து ஒரு கட்சி இப்படி பேசுனுச்சுன்னா அது உங்க கட்சி தான். என்னன்னா விஜய் கிட்ட பெரிய பிரச்சனை, இங்க இவர் பேசிக்கிட்டு இருப்பாரு, எத்தாப்புல ஒருத்தன் மேல ஏறி நின்னுக்கிட்டு தலைவா முத்தம் கொடு தலைவா அப்படிமா. இவரு நீ இறங்கு நான் முத்தம் கொடுக்குறேன் அப்படிம்பாரு.
அவன் நீ முத்தம் கூட இறங்க பேச்சு வார்த்தை நடத்து. ஏண்டா முத்தம் கொடுக்கறது எதுக்குடா அரசியல் கட்சி உங்களுக்கு? எனக்கு புரியலையே. ஏங்க சாவடிச்சிடறாங்க. 41 பேர் செத்து போயிட்டான். நேத்து ஒருத்தன் செத்து போயிட்டான். மொத்தமா வரைக்கும் 51 பேர் செத்து போயிட்டான். கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்ல. மக்களை துச்சமா, உயிரை துச்சமா நினைக்கிறது. மதிப்பிற்குரியவர்களே, எதற்காக தாவேகாவை நாங்கள் எதிர்க்கிறோம்? ஏன் எதிர்க்கிறோம் விஜய் கட்சியை? நாம் தமிழர் கட்சிக்காரனாக அல்ல. அதான் விஷயமே. நான் மேடையில பேசுறேன் நாம் தமிழர் கட்சிக்காரங்கிறத மறந்துருங்க. நான் ஒரு அரசியல்வாதியாவே தாவேகாவை விஜயை எதிர்க்கிறேன். ஏன் எதிர்க்கிறேன்? என்னதான் மனமாச்சரியங்கள் இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், காமராசர் உழைத்த உழைப்பு தான் தமிழ்நாடு. பெரியார் உழைத்த உழைப்பு தான் தமிழ்நாடு. அண்ணாதுரை உழைத்த உழைப்பு தான் தமிழ்நாடு. கலைஞர் கருணாநிதி உழைத்த உழைப்பு தான் தமிழ்நாடு. எம்ஜிஆர் உழைத்த உழைப்பு தான் தமிழ்நாடு. ஜெயலலிதா உழைத்த உழைப்பு தான் தமிழ்நாடு. அண்ணன் திருமாவளவன் உழைத்த உழைப்பு தான் தமிழ்நாடு. ஐயா ராமதாஸ் அவர்கள் உழைத்த உழைப்பு தான் தமிழ்நாடு. இவெல்லாம் 30 வருஷம் 40 வருஷம் முட்டி தேய கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி வந்து உழைச்சி இந்த சமூகத்துல நாஸ்தியாகி அவமானப்பட்டு வழக்கு வாங்கி அசிங்கப்பட்டு மக்களால புறக்கணிக்கப்பட்டு தேர்தலில் நின்று கத்தி தொண்டை கிழிஞ்சி அடிப்பட்டு மீதிப்பட்டு எல்லா அவமானத்துல இருந்து மீண்டெழுந்து வந்து ஒவ்வொருத்தவனும் 30 வருஷம் 40 வருஷம் சாகிற வரைக்கும் உழைச்சி உழைச்சி உருவாக்குனது இந்த தமிழ்நாடு. அவன் கொண்டு வந்த சட்டங்களும் திட்டங்களும் சந்தித்த போராட்டங்களும் அதில் கண்ட வெற்றியும் அது ஏற்படுத்திய விளைவுகளும் தான் தமிழ்நாடு. கட்சி தொடங்கிய நாளில் இருந்து 2010 நாளில் இருந்து இந்த நொடி வரை தமிழகத்தின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் முன்னாலே களத்திலே நிற்கிறோமே. இந்த நாம் தமிழர் கட்சி உழைத்து உருவாக்கியதுதான் தமிழ்நாடு. அரசியலுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்குடா. உழைப்பு இருக்கு, ஓட்டம் என்ன இருக்கு? அதாவது மக்களுக்காக போராடணும், அதுக்காக கட்சி தொடங்கணும், மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகணும். என்ன கட்சி தொடங்கி முதலமைச்சர் ஆகிறது ஒரு வகை, நான் முதலமைச்சர் ஆகணும் அதுக்காக கட்சி தொடங்குறங்கிறது ஒரு வகை. விஜய் 2வது வகை. இது எப்படி? இது 41 பேர் செத்து போனானே கரூர்ல, அந்த பிரச்சனை தாவேகாவினுடைய பிரச்சனையா? குழந்தை செத்து போச்சு, பெண்கள் செத்து போனாங்க. 41 பேர் செத்து போனது ஒரு கட்சியினுடைய பிரச்சனையா? கிடையாது. அது ஒரு சமூகத்தோட பிரச்சனை. ஏன் உன்னை கண்டிக்க வேண்டி இருக்கு? இந்த சின்ன சின்ன ஒழுங்கினர்கள் இருக்கே, கிரீஸ் தரவிய கம்பியில ஏறது, மரத்துல ஏறது, சேர உடைக்கிறது, விசில் அடிக்கிறது, கையை கடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒழுங்கினங்களை கண்டிக்காமல் விட்டதனுடைய விளைவுதான் ஒட்டுமொத்தமா 41 பேர் கொல்லப்பட்டது. நேர்மையோட அணுகணும்டா, நேர்மையோட நெஞ்சுறுதியோட. அவன் தலைவன்டா, அவன் தலைவன். 41 பேர் செத்த உடனே கோல போல பேடித்தனமா ஓட, நல்ல புறமுதுக காட்டி ஓடுற நீ. 72 நாள் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில வரல நீ. உன் கட்சிக்காரன் 41 பேர் செத்ததுல இருந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு கட்சியில் வளர்த்த பூட்டிட்டு எல்லா போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஓடிட்ட பேடிகள், கோழைகள், அயோக்கியர்கள்டா நீங்க. ஒரு நாட்டை வழி நடத்துறதுங்கிறது, முதலமைச்சர் பதவிங்கிறது உங்களுக்கு சும்மா போச்சா? சும்மா போச்சா? சொல்லுங்க நீங்க. 8 கோடி மக்கள் திரண்டு இருக்கிற நிலம் தமிழ்நாடு என்பது வெறும் பேர் அல்ல, வெறும் இடம் அல்ல. 8 கோடி மக்கள் ஒன்றாக திரண்டு ஒரே ஆன்மாவாக எழுந்து நிற்கிற ஒரு நிலப்பரப்பு. 8 கோடி மக்களை தோளில் இழுத்து கட்டி ஒரு தலைவன் முன்ன நகர்த்துறான்னா, முதலமைச்சரா இருக்கான்னா, அதுக்கு ஒரு பேராண்மை வேணும்டா, ஒரு வீரம் வேணும்டா. 41 பேர் செத்து போனதை விட்டு போட பேடி பயணி பயந்தா கோழி. நீ உன் கையில நாடு வேணுமா? நீ என்ன அரசியல் பேசிட்ட? நீ என்ன கொள்கை பேசிட்ட? வெறுப்பு வருமா வராதா? சும்மா குரங்கு கூட்டத்தை கூட்டு வந்து வித்த காட்டிக்கிட்டு மரத்தில் ஏற வச்சுக்கிட்டு. விஜய் என்ன பெரிய பிரச்சனைனா, அவர் இந்த நடிகருங்கிற அந்தஸ்துலேருந்து இறங்கவே மாட்டார். இந்த பிரபல்யத்தை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஏன் மக்களை சந்திக்க மாட்டார் விஜய்? மக்கள்கிட்ட போயா மக்கள்கிட்ட என்ன அனுதினமும் போனோம்னு வச்சுக்கங்களேன், பிரபலத்தனம் குறைஞ்சு போயிடும். அப்புறம் விஜய் வாங்க விஜய் அப்படின்றாங்க. அவன் எவனையுமே அப்புறம் மதிக்க மாட்டாங்க. அதனால லிமிட்டாகவே வச்சுக்கிறது, மக்களை சந்திக்காமே வச்சுக்கிறது. இந்த செங்கோட்டையெல்லாம் அந்த கட்சிக்கு போய் என்ன பாடுபடுறாரு தெரியுமில்ல? ஐயோ
நிக்கிறாரு மேடையில, ப்ரோ நவருங்க ப்ரோங்கிறான் செங்கோட்டையனை. நாஞ்சில் சம்பத்துக்கு காலம் போன கடைசியில அந்த கட்சியில நாஞ்சில் சம்பத்துக்குலாம் என்ன பிரச்சனைனா, நாஞ்சில் சம்பத்துக்குன்னு ஒரு கட்சி கிடையாது, நாஞ்சில் சம்பத்து இல்லாத கட்சியும் கிடையாது. எந்த கட்சியில வேணாலும் இருப்பார் அவரு. அவர் ஒரே டைலாக் தான், ஒரே டைலாக திமுக மேடையில் ஏறி அதிமுக எதிராக பேசுவாப்ல, அதிமுக மேடையில் ஏறி திமுக எதிராக பேசுவாப்ல, தமாக மேடையில் ஏறினார்னா ரெண்டு கட்சிக்கு எதிராக பேசுவாப்ல. ஏங்க கன்றாவிங்க இவங்க ஊழல். இங்க அன்னைக்கெல்லாம் நான்லாம் எதுக்குமே ஆசைப்படாதவன், நான்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அதனால எனக்கு பெருசா ஆசை இல்லை. நான் ஊழல் இதெல்லாம் ஒரு பேச்சா, இதெல்லாம் அரசியல் பேச்சா? சரி, நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஊழல் செய்ய மாட்டேன், உன் கட்சிக்காரன் எதையுமே பார்க்கல, உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டே தெரிஞ்சானே, அவனெல்லாம் அமைச்சராக்கணும், எல்லாம் ஊழல் பண்ணிடுவானா, எல்லாம் கோடி கோடியை கொள்ளடிப்பானா சொல்ல வரியா நீ? என்ன பஞ்சு நாளாக பேசிட்டு இருக்க? அரசியல் பேசியா? இவ்வளவு தூரம் சொன்னவன் கடனை விலைக்கு, எது பொருளாதாரம், எது கடன், எது மானி, எந்த இளவு கர்மமாவது தெரியுமா அவங்களுக்கு? இப்ப நான் பேசினேன்ல, இன்னும் ஒரு 15 வருஷம் ஆகும் அவங்களுக்கு. இவர் என்னமோ பேசினாப்பா அன்னைக்கு ஆடுதுறையில, இது சம்பந்தமா தான் பேசியிருப்பாங்க போல இருக்கு. உங்க கையில நாட்டை கொடுத்துட்டு இல்ல என்ன நான் குத்துனா 30% வாங்கி விட்டோம் நாங்கள். 30% எவன் சொன்னா நீ 30%? எனக்கு புரியல. தேர்தல் நடந்துச்சா? தேர்தல் சொன்னிச்சா? உனக்கு நீ ஏன் ஒரு 4 பத்திரிக்கை வச்சு 30% எழுத சொல்லிட்டு அதை ரொம்ப பெருமையா மேடல நினைட்டு இல்ல என்ன கூட்டம்னா, கடைசியா பேசின கூட்டத்துல மறந்துட்டாப்ல என்ன பேசுறதுன்னு. பேசிக்கிட்டே இருந்தாப்ல, இங்க நான் கொம்பா முளைச்சிருக்கு எங்களுக்கு அப்படின்னு ஏதோ கேட்கிறாப்ல. கேட்டுட்டு மறந்துட்டாப்ல. நம்ம ஒருத்தவன் எடிட்ரு அதை எடுத்து போட்டு கொம்பா முளைச்சிருக்குன்னு போட்டு எடிட்ட போட்டு, இந்த ராத்திரி பூச்சி கத்தும்ல இப்படி முடிக்கும் போது அதை போட்டு விட்டான். கத்திட்டு இருக்கு. சட்டுன்னு கட் பண்ணீங்க. நீங்க மிரண்டுட்டா அதை பார்த்து சட்டுன்னு கட் பண்ணி மதராசப்பட்டினத்துல எமி ஜாக்சன் கேக்கும்ல, மறந்துட்டியா? அதெல்லாம் விஷயம். மறந்துட்டியானவன இவன் மூஞ்ச மறுபடியும் காட்டுறாங்க. விஜய் மூஞ்ச அவர் மூஞ்ச மறுபடியும் காட்டுறாங்க. காட்டிட்டு தானதோம் தனன தானதோம் தனன தானதோம் தனன தானானே போயிட்டான் மேல. பண்றது அத்தனையுமே காவனிங்க. இவன் தொண்டர்கிட்ட கேட்கறாங்க, தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிங்க இருக்கு சட்டமன்ற தொகுதி? அது ஒரு 30 இருக்குது. எத்தனையில ஜெயிப்பீங்க? அது ஒரு 4 தொகுதி 5 தொகுதி ஜெயிப்பீங்க. உங்க கட்சியினுடைய கொள்கை தலைவர் யார்? அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க, நமக்கு தளபதி தாங்க. இல்லங்க கொள்கை தலைவர் இந்த ஈரோட்ல இருந்து ஒருத்தர் வந்தார், அவர் சொல்றீங்களா? செங்கோட்டையன் யாரு கொள்கை தலைவர்? எதுவுமே தெரியாது. உச்சபட்சமா போய் ஒரு தொண்டை கேட்கறாங்க, உங்க கட்சியோட நிலைப்பாடுங்க என்னன்னு. ஒரு தொண்டன் சொல்றாங்க, நான் விஜயை கல்யாணம் பண்ணிக்கணும். எது ஆம்பளை? என்னடா கர்ப்பிணி பெண்கள் வர்றாங்க, சொல்ல மாட்டீங்களா? வயிற்றுல இருக்க குழந்தைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் என் தலைவரை பார்ப்பேன். உயிரே போனாலும் பரவாயில்ல, தலைவரை பார்ப்பேன். எனக்கு என் கணவரை விட விஜயை தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தப்புங்க. என்னன்னா, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். எப்படி கஷ்டப்பட்டோம்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருந்துச்சு. என்ன பிரச்சனை அந்த கூட்டத்துக்குன்னா, பரம்பரையா திமுகவுக்கு போடுவான், பரம்பரையா அதிமுகவுக்கு போடுவான். அவனை பொறுத்த வரைக்கும் உதயசூரியன் ரெட்டலை 2 தான் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி. பார்த்தா அந்த சின்னத்தை பார்த்து தான் போடுவான், இல்லைன்னா கை சின்னம். இவனை இந்த 15 வருஷத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு, டே சின்னத்தை பார்க்காரா, உதயசூரியன் ரெட்டலன்னு பார்க்காரா, கை சின்னம்னு பார்க்காரா, சட்டத்தை பாரு, திட்டத்தை பாரு, கொண்டு வர்ற திட்டங்களை பாரு, நாடு எப்படி முன்னேறுதுன்னு பாரு, என்ன திட்டங்கள் கொண்டு வரலாம், நிதிநிலை அறிக்கை எப்படி சமர்ப்பிக்கிறாங்கன்னு பாரு, என்ன கொள்கையை பேசுறோம்னு பாரு, நாங்க எடுக்கிற ஸ்டாண்டு சரியா தப்பான்னு பாருன்னு கஷ்டப்பட்டு கொள்கையை பேசி 15 வருஷமா இவனை கொஞ்சமா நகர்த்தி ஓட்டுக்கு காசு கொடுக்காம 36 லட்சம் ஓட்டு வாங்கறதுக்குள்ள நாங்க பட்ட பாடு இருக்கேப்பா பெருசு. எங்க இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஓட்டுக்கு 1 ரூபாய் கூட காசு கொடுக்காமல் ஒரு கட்சியால் 36 லட்சம் வாக்குகளை 8.22% பெற்று இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை பெற முடியும் என்றால் இந்தியாவிலே ஒரே கட்சியால தான் முடியும், அது நாம் தமிழர் கட்சியால தான் முடியும். 1 ரூபாய் கொடுத்ததில்ல கட்சி தொடங்குறதுல இருந்து இன்ன வரைக்கும். 1 ரூபாய் கொடுத்து கூட்டத்துக்கு ஆள் சேர்த்ததில்ல. எங்களுக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்லாம் எப்படிப்பட்டவன்?
போற்றுதலுக்குரியவன், பெருமைக்குரியவன். ஏன்? அவனுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருப்பான், அவனுக்கு 4000 ரூபாய் கொடுத்துருப்பான், அவனும் சாதிக்கு ஓட்டு போறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும், அவனும் மதத்துக்கு ஓட்டு போறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும், அவனுக்கும் சொந்தக்காரன் தேர்தல் நின்றுப்பான், அவனுக்கும் சாதிக்காரன் தேர்தல் நின்றுப்பான். எல்லாத்தையும் உளறி விட்டு கை முன்னாடி கிடைக்கிற லாபம் பணம் எடுத்து லெப்ட் ஹேண்ட்ல தூக்கி எறிஞ்சிட்டு நான் போடுறேன் அவன் கொள்கைக்கு ஓட்டுன்னு போட்டான்ல, அது பெரிய விஷயம். இந்திய அரசியல் வரலாற்றில் எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் மணிசெந்தில் அவர்கள் சொன்னது போல 1.1% வாங்கிய ஒரு கட்சி வளர்ந்ததாக சரித்திரமே கிடையாது. ஆனா 1.1 லட்சம் 1.1% வெறும் 4 லட்சம் ஓட்டு, 8 லட்சம் ஓட்டு, 16 லட்சம் ஓட்டு, இன்னைக்கு 36 லட்சம் வாக்குகள். இந்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக மதிப்பிற்குரியவர்களே, தமிழகத்தின் சட்டமன்றத்திற்குள்ளாக நாம் தமிழக கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நுழைவார்கள். எங்கள் அண்ணன் சீமான் நுழைவார். இந்த தமிழகம் பல புதிய அரசியல் அத்தியாயங்களை பார்க்கும். இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக களம் காண்கின்ற எங்கள் நேசத்திற்குரிய, அன்பிற்குரிய, மதிப்பிற்குரிய சகோதரி, படித்த பெண், உண்மையிலேயே சமூக வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்ட ஒரு பெண், உண்மையிலேயே இந்த மக்களுக்கு ஏதேனும் செய்துவிட வேண்டும், இந்த நாட்டில் நடக்கிற லஞ்ச லாவண்யங்களை தடுத்து நிறுத்திவிட வேண்டும், பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்களை தடுத்து நிறுத்திவிட்டு இந்த சமூகத்தை முன்னேற்றிவிட வேண்டும், இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கிட வேண்டும், புதிய பொருளாதார திட்டங்களை தன்னால் இயன்ற அளவிற்கு தன் தகுதிக்குள்ளாக செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அன்பு தங்கை, நாங்கள் களம் இறக்கி இருக்கிற இந்த வேட்பாளர், நான் சத்தியமா சொல்றேன், எங்க வேட்பாளர் எங்களுடைய சகோதரி திவ்ய பாரதி அவர்களிடம் இதே போல இதே திருவிடைமருதூர்ல ஒரு கூட்டத்தை போடுவோம். அண்ணன் கோவி செலியனா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், நீ பதிலுக்கு மேடையை போடு, 2 மைக்கு 3 மைக்க வைப்போம், பொதுமக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம், ஒரே மேடையில போடுவோம், பேசிடுவோம், அரசியலை பேசிடுவோம், அமெரிக்கா மாதிரி போயிடுவோம், வாயா ஒரே மேடையில பேசி முடிச்சுக்குவோம். எதுக்கு மக்களுக்கு குழப்பம்? எம்எல்ஏவா இருந்த போது கார் கண்ணாடி திறந்துருந்துச்சான், அமைச்சரான பிறகு கார் கண்ணாடி மூடிடுச்சான். இதுதான் அவரால் இந்த தொகுதியில் ஏற்பட்ட மாற்றம். புரியுதா? 3 தடவைலாம் இருக்கிறாங்கன்னா ஏதோ சம்திங், ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். அப்படிலாம் இருக்கக்கூடாது, ஜனநாயகத்துக்கு அது நல்லதில்லை. சரியா? அதனால இந்த தொகுதியுடைய மக்கள் நல்ல முடிவா எடுக்கணும். அதாவது வாக்குங்கிறது உட்காருங்கம்மா, மக்களாட்சியுடைய மாண்பு என்னன்னா, இந்த நாட்டில் எல்லாரும் ஒண்ணுன்னு தான் எண்ணப்படுவோம், ஒண்ணுக்கு மேல யாருமே எண்ணப்படுவது இல்லை. இந்த நாட்டிலே அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான், தெருவிலே இருக்கிற பிச்சைக்காரனுக்கும் ஒரு ஓட்டு தான். இந்த நாட்டினுடைய ஜனநாயக கணக்கிலே எல்லோரும் ஒன்றுதான். ஆக இந்த ஒரு ஓட்டை நாம் வாக்குரிமையாக பெற்றிருக்கிறோம் என்றால் இது நமக்கு கிடைக்க பெற்ற உரிமை. எப்படி பேச்சுரிமையோ, எப்படி கருத்துரிமையோ, எப்படி எழுத்துரிமையோ, அதுபோல வாக்கு என்பது உரிமை. ஒரு 2000 ரூபாய் கொடுத்து எங்களுடைய வாக்கை வாங்கிக் கொள்ள உங்களுக்கு முடிகிறது, உரிமையை விற்க முடிகிறது என்றால் அதற்கு எதற்கு சமம் என்றால், நான் 2000 ரூபாய் காசு தர்றேன், 5 வருஷம் பேசாதன்னு எவனாவது உன்கிட்ட சொன்னா நீ 2000 ரூபாய் காசு வாங்குவியா? யோசிச்சுப்பாரு. வாக்கை காசு வாங்கி கொண்டு விற்பது என்பது உங்களுடைய உரிமையை விற்பதற்கு சமமானது. காசுக்காக வாக்கை விற்பது என்பது மதிப்பிற்குரியவர்களே, நான் 2000 ரூபாய் பணம் தர்றேன், என் முன்னாடி நீ அம்மனமாக நில் என்று சொல்வதற்கு சமம். நான் 2000 ரூபாய் காசு தர்றேன், உன் வாக்கு எனக்கு கொடு என்று சொல்வதை என் காலிலே நீ விழுந்து தொட்டு கும்பிடு, உன் சுயமரியாதையை விட்டுவிடு, 2000 ரூபாய் பணம் தர்றேன்னு சொல்றதுக்கு சமம். ஜனநாயக முறைப்படி ஜனநாயக நாட்டிற்குள்ளாக வாக்குக்கு காசு வாங்க கூடாது. நாங்க அதைத்தான் சொல்றோம். அதுக்கு மேல அது உன் விருப்பம், உன் காசு தான், என் காசு தான், வாங்கிக்க, அது பிரச்சனை இல்லை. வாங்க கூடாது, வாங்கவே கூடாது. ஆக ஜனநாயகம் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புகளை, இந்த வாக்கை பயன்படுத்தி நாம் தான் நமக்குண்டான அரசுகளை, பொறுப்பாளர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் மதிப்பிற்குரியவர்களே, உங்கள் கையிலே இருக்கிற வாக்கை பயன்படுத்தி நீங்கள் கக்கனை தேர்ந்தெடுத்தீர்கள், கக்கன் என்ற மகா பெரிய உத்தமனை தேர்ந்தெடுத்தீர்கள். அந்த கக்கன் லஞ்ச ஒழிப்பு துறையை உருவாக்கினார். உங்கள் கைகளில் இருக்கிற வாக்கை வைத்து நீங்கள் செந்தில் பாலாஜியை தேர்ந்தெடுத்தீர்கள். செந்தில் பாலாஜி லஞ்சம் வாங்கினார். வாக்கு ஒண்ணுதான், நீ யாருக்கு போடுறங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த திமுக காரங்கள மாதிரி ஐயோ என்ன பெரிய பிரச்சனைனா, 7 அமைச்சர் அதிமுகல இருந்து வந்தவன், திமுகவில் இருக்கிறதுல காலங்காலமா கட்சிக்கு உழைச்ச திமுக ஊப்பிகள் இருக்கான்ல, அவன்லாம் முடிஞ்சிச்சு அவங்க. அதெல்லாம்
திமுக காரங்களுக்கு இருக்கிற கஷ்டம் மாதிரி யாருக்குமே இருக்காது. செந்தில் பாலாஜியை இவர் திருடர், இவர் ஊழல்வாதி, இவர் அயோக்கியர் என்று பேசினாலும் கீழே உட்காந்து திமுக காரங்க கை தட்டணும். செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு நல்ல மனிதர் உண்டா அப்படின்னாலும் கீழே உட்காந்துருக்கான் கை தட்டினான். ஐயோ ரொம்ப கஷ்டம் திமுக காரரா இருக்கிறது. அதனால அதிமுக வந்தாலும் இதே பிரச்சனை நடக்கும். திமுக அதிமுக ரெண்டையுமே தூக்கி தூர எறிஞ்சிட்டு இந்த பூசா வந்திருக்காங்க, தயவு செஞ்சு அந்த பக்கமே போயிடாதீங்க. நாடு சர்வநாஸ்தி ஆயிரும். பாகுபலி படம் பாத்தீங்களா? பாகுபலி படத்துல காலக்கையர்கள் போர் தொடுக்கிற போது பாகுபலியும் பல்வாழ்த்தவனும் ஒன்னா எதிர்த்து நின்று சண்டை போட்டு காலக்கையர்களை துரத்தி விட்டு மகிழ்மதியை காப்பாத்திடுவாங்க. ஒருவேளை அந்த சண்டையில பாகுபலியும் பல்வாழ்த்தவனும் தோத்து காலக்கையர்கள் மகிழ்மதியை கைப்பற்றிருந்தாங்கன்னா மகிழ்மதி சர்வநாஸ்தியா இருக்கும். சர்வம் எப்பா லக்கா அப்படின்னு அப்படி போயிருப்பாங்க. இவங்க கையில ஏதாவது மாட்டுச்சுன்னா தமிழ்நாடு சர்வநாசி ஆயிரும். ப்ரோ முடிச்சுதான் ப்ரோ அப்படின்றாங்க. அதனால தேர்ந்து உங்களோட உரிமை தான், ஓட்டு யாருக்கு வேணாலும் போடுங்க. இதுக்கு மேல கேட்க மாட்டேன், நீங்க ஓட்டு போடுங்க. போட்டா போடுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் தேர்தலில் நிற்போம், மறுபடியும் வருவோம். ஒரு தடவை போட்டு விடுங்க. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.